ஆமென். உலகத்தை ஜெயிக்க, உலகத்தை ஜெயித்தவர் என்னையும் உலகத்தை ஜெயிக்க வைப்பார். ஆமென். அவர் கடல் மேலே நின்றது பேதுருவையும் நிற்க வைக்க, அதே போல அவர் ஜெயித்தது நம்மையும் ஜெயிக்க வைக்க. ஆமென். அதனால தான் சொன்னார், நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். பொதுவாகவே நம்ம கூட இருக்கிற ஒருத்தங்க பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் பலப்படுங்க, நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படி சொன்னால் நமக்கு இருக்கிற பலனும் போகும். நீ பாஸ் ஆன நீ தான் பலப்படணும், நான் ஏன் பலப்படணும்? ஆனால் ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? அவர் ஜெயித்தாருன்னா அவருடைய பிள்ளைகளும் ஜெயித்த மாதிரி. ஹல்லேலூயா. அதனால தான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தவர் என்னை ஜெயமாய் நடத்துவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு தலைக்கு மேல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். பாடுங்க, ஆமென் சத்தமாய். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. பாடுங்க, வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. சேர்ந்து பாடுவோம், ஆமென், ஆமென். வாக்கு ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். நீங்க பாடுங்க, ஆமென், சத்தமாய். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். என்னையும் உங்களையும் தேவன் அவரோடு உடன்படிக்கைக்குட்படுத்தி அவருக்குள்ளாய் மாற்றி இருக்கிறார். அப்படி என்றால் முன்காலத்திலே கிறிஸ்து வெளிப்படும் மட்டும், அதாவது கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிறதற்கு முன்பு வரை வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேலருக்கு மாத்திரமே உரியதாயிருந்தது. வாக்குத்தத்தங்களாகட்டும், தேவாராதனை ஆகட்டும், நியாயப்பிரமாணமாகட்டும், இந்த வேதத்துக்கு அடுத்த எல்லா காரியமும் இஸ்ரவேலுக்கு மாத்திரமே உரியதா இருந்தது. அப்படி இஸ்ரவேலுக்கு மாத்திரமே உரியதா இருந்ததை நானும் நீங்களும் சுதந்திரிக்கும்படி சிலுவையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாகிய தம்முடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி அதற்குள்ளே நம்மை பிரவேசிக்க வைத்து ஆபிரகாமும் சுதந்தரித்த வாக்கு தத்தத்தை நாமும் சுதந்தரிக்கும்படி நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று
இருக்கின்றதே வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றது. பாடுங்க. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நல்ல கையை தட்டி சொல்லுவோம். ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். சொல்லுங்க. ஆமென் சத்தமாய். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். பாடுங்க. ஆமென் ஹல்லேலூயா. இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். glory. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். glory hallelujah. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றது. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் ஆமென் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய். எல்லாம் தலைக்கு மேல கையை தட்டி பாடுவோம். ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா glory. ஆமென் 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிற
அவருடைய வாக்கு தத்தங்களுக்காக, அவருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஹalleluya, ஆமென், ஆமென், ஹalleluya. கர்த்தர் நல்லவர். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர் நாம் ஆராதிக்கிறது. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ரெண்டு கைகளை உயர்த்து. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் உங்களை நம்பி நிற்கிறேன். ஆண்டவரே, இந்த பூமியில எந்த மனுஷனுக்கும் செய்ய முடியாதத நீங்க ரொம்ப சிம்பிளா செஞ்சிருவீங்கப்பா. ஹல்லேலூயா. தன்னிடத்தில் வந்த யோசபாத்தையும் மற்ற இரண்டு ராஜாக்களையும் பார்த்து எலிசா சொன்ன வார்த்தை, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கு நிரம்ப தண்ணீர் வரும். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவார் தெரியுமா? இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். எது எது நமக்கு அசாத்தியமாய் தோன்றுகிறதோ அதையெல்லாம் நம் தேவனுடைய பார்வையில அற்ப காரியம். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நீங்க பாடுங்க சத்தமா. உங்க கைகள், ஆமென், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. பாடுங்க. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஓ எஸ், ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். பாடுங்க. சகலத்தையும் நீர், ஆமென், வார்த்தையாலே நீர். ஓ என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி, உம்மால் கூடாதது எது. இந்த நம்பிக்கையோடு சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. உங்க ஜீசஸ், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? நடத்திடும் பாதைகளும் எஸ் நன்மைக்காக, அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாத. கடைசி 2 கைகளை உயர்த்தி நல்லவரேன்னு சொல்லுங்க. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமேன்னு பாடுங்க. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ரட்சகரே, ரட்சகரே, say Jesus, இயேசுநாதா. ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். உம் நாமம் வாழ்க ராஜா, உம் நாமம் வாழ்க ராஜா. ஆமென். அல்லேலூயா. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு. எஸ் எஸ் ஜீசஸ் ஜீசஸ். உம் நாமம் வாழ்க ராஜா. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தல நடபடிகள் 9வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 9வது அதிகாரம், அதனுடைய 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இது யாரு சொன்னது தெரியுமா? இயேசு சொன்ன வார்த்தை. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய சாட்சி என்பது
மெய்யாயிருக்கிறது. கொஞ்சமும் சாட்சி சொல்லும்போது இந்த மெய்யான சாட்சின்னு என்ன அப்படின்னா, கொஞ்சமும் கூட்டவும் மாட்டார், கொஞ்சமும் குறைக்கவும் மாட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக தமஸ்குவை நோக்கி சபையை துன்புறுத்த போய்கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை சந்திக்கிறார். தடுமாறி கீழே விழுகிறான். தமஸ்குவிலே ஒரு வீட்டுக்குள்ளே போயிருக்கிறான். இப்பொழுது அனனியாவை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து, நீ போய் அவனை தேடு அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். பரலோகம் எதை சாட்சியாய் சொல்லுகிறதோ அதை ரொம்ப பெருசா பார்க்குதுன்னு அர்த்தம். வேதத்திலே தேவன் பூமியிலே வாழ்கிற மனிதர்களை குறித்து சாட்சி கொடுக்கிற சில காரியங்களை பார்க்க முடியும். அவர் எதை எதை குறித்து சாட்சி கொடுக்கிறாரோ அதையெல்லாம் அவர் ரொம்ப பெருசா பார்க்கிறார். யோபுவை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சி என்ன? அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறதை பரலோகம் ரொம்ப ப்ரெஷியஸா பார்க்குது, ரொம்ப பெருசா பார்க்குது. அதனால தான் நம்முடைய பார்வை அல்ல அவருடைய பார்வை. இந்த உலகத்திலே மனிதனுக்கு மேன்மையாக எண்ணப்படுகிற பல காரியங்கள் அவருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எதை ரொம்ப விரும்புகிறார், எதை எதிர்பார்க்கிறார், எதை ரொம்ப பெருசாக பார்க்கிறார், எதை குறித்து சாட்சி கொடுக்கிறார், இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளை மிகவும் கவனிக்க வேண்டியது. அதில் ஒன்றுதான் யோபுவை குறித்து சொல்லுகிறார். அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். தீமையான எந்த காரியமானாலும் அவன் விலகிடுவான். அது வேண்டாம், அது வேண்டாம் என்று சொல்லி, என தேவனுக்கு பயப்படுகிறான். ஒருவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறான் என்றால் அவன் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறான் என்று அர்த்தம். இப்படிப்பட்டவர்களை பரலோகம் ரொம்ப ப்ரெஷியஸா பார்க்குது, ரொம்ப பெருசா பார்க்குது. அவர்களை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். மோசேயை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி கொடுக்கிறார்? அவன் என் வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவன். அவன் உண்மையை கர்த்தர் ரொம்ப பெருசா பார்க்கிறார். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறத கர்த்தர் ரொம்ப பெருசா பார்க்கிறார். என்னை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பார் என்றார் அதுதாங்க ரியல் சக்சஸ்ஃபுல் லைஃப். என்னை குறித்து 4 பேரை சாட்சி கொடுக்க வச்சிடலாம். என்ன நல்லவனா காண்பித்து, என்ன நீதிமானாய் காண்பித்து 4 பேரை சாட்சி கொடுக்க வச்சிடலாம். 4 பேருக்கு ஹெல்ப் பண்றது மாதிரி பண்ணி போட்டோ எடுத்து போட்டு 4 பேர் பார்க்கும்படி செஞ்சா 4 பேர் சாட்சி கொடுப்பாங்க. ஐயோ இவங்க பயங்கரமா. மனிதர்கள் நம்மை குறித்து கொடுக்கிற சாட்சியில உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். ஆனால் தேவன் நம்முடைய வெளித்தோற்றத்தை மட்டும் பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய அந்தரங்கத்தையும் பார்க்கிறவர். அதனால தான் மோசே உண்மை உள்ளவன் அப்படி ஒரு லைன்ல சொல்லாம என் வீட்டில் எங்கும் அவன் உலாவுகிற எல்லா இடத்தையும் கவனிக்கிறார். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் வானத்தில் ஏறினாலும் அங்கே இருக்கிறீங்க, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே உங்க கை என்ன பிடிக்குது, மறைவாக எங்கே போவேன். தேவன் உண்மையை ரொம்ப பெருசா பார்க்கிறார். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறது ரொம்ப பெருசா பார்க்கிறார். எலியா சொல்லுகிறார், ஆண்டவர் சமூகத்திலிருந்து நான் மாத்திரம் நிற்கிறேன் ஆண்டவரே, உங்களுக்காக நான் மட்டும் நிற்கிறேன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், எலியா எனக்கு ஒன்ன மாதிரி இன்னும் 7000 பேரை தெரியும். பாகாலுக்கு முன்பாய் முழங்கால் மடக்காத, பாகாலை முத்தமிடாத 7000 பேர், பிரதிஷ்டையுள்ள 7000 பேர். கர்த்தருக்காய் வைராக்கியம். அந்த 7000 பேர் பிரபலமானவர்கள் கிடையாது. ஆண்டவர் பிரபலமானவர்களை குறித்தெல்லாம் சாட்சி கொடுக்கிறவர் அல்ல, பிரியமானவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவர். தேவன் எதை ரொம்ப பெருசா பார்க்கிறார். இப்படி வேதத்துல ஒரு சில காரியங்களை தேவன் ரொம்ப பிரஷியஸா பார்ப்பார். அதுல ஒரு காரியம் தான் என்ன தெரியுமா? சவுலை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான்.
அப்போ ஜெபம் என்பது கர்த்தர் ரொம்ப மேன்மையாய் பார்க்கிற ஒரு காரியம். நம்ம ஜெபிக்கிறோம்னா, இந்த சவுல் ஜெபிக்கிறது உண்மையிலே ஆண்டவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. அனனியாக்கு தெரியாது. 2 பேர் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனாங்களா, அவங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் என்னுடைய அந்தரங்கத்திலே, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாய் இருக்குமானால் எனக்காக கர்த்தர் சாட்சி கொடுப்பார். என்ன சொல்றார் பாத்தீங்களா? உண்மையிலே என்ன சொல்லி இருக்கணும்? 2 பேர்ல சீனியர் யாரு? அனனியாவா பவுலா? கிறிஸ்துவுக்குள்ள பவுல் இப்பதான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அனனியா ஏற்கனவே கர்த்தருடைய ஊழியக்காரர். அப்ப 2 பேர்ல சீனியர் யாரு? அனனியா. அப்ப நியாயமா என்ன சொல்லி இருக்கணும்? சவுலே, உனக்கு பார்வை வேணும்னா நீ போய் அனனியாவை தேடு, அப்படி சொல்லியிருக்கணும். ஆனா அவனை அப்படி சொல்லாம அனனியா கிட்ட சொல்றாரு, நீ போய் சவுலை தேடு. ஏன் சவுலை தேட சொல்லாம சவுல்கிட்ட தேட சொல்லாம அனனியாட்ட தேட சொல்றாருன்னா, சவுல் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவன் ஜெபிக்கும் போது என்ன பார்க்கிறான்? அனனியா தலை மேல கை வைக்கிறதை பார்க்கிறான். ஜெபிக்கும் போது தரிசனம் காண்கிறான். ஜெபிக்கும் போது எதை பார்த்தானோ அது அவனை தேடி வரும்படிக்கு கர்த்தர் மேல இருந்து கிரியை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லிவிட்டு நான் என் செய்தியை துவங்க விரும்புகிறேன். உங்க ஜெபத்தில் கர்த்தர் எதை உங்களை விசுவாச கண்கள்ல, தரிசன கண்கள்ல பார்க்க வைக்கிறாரோ அது நீங்கள் இருக்கும் இடத்திலே உங்களை தேடி வரும்படிக்கு பரலோகத்தில் இருக்கிறவர் கிரியை செய்வார். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. பாடுங்க. உங்க கைகள் ஆமென், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நான் ஜெபிக்கும் போது என் விசுவாச கண்கள்ல என்ன பார்க்கிறேன்? இவனுடைய மாம்ச கண்கள் அடிபட்டு இருக்கு. உண்மையிலே இவனுக்கு இப்ப வெளிப்பிரகாரமா ஒன்னும் பார்க்க முடியாது. ஆனா அவன் ஜெபிக்கும் போது தரிசனம் காண்கிறான். ஒன்னை மறைச்சு இன்னொன்னு காட்டுறார். கர்த்தர் ஒன்றை மறைக்கிறார்னாலே புரிஞ்சுக்கோங்க, இன்னொன்னு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார்னு அர்த்தம். ஒரு வாசலை அடைக்கிறார்னா இன்னொரு அறியாத வாசலை திறக்கிறார் என்று அர்த்தம். அவருடைய ஒளி அடிக்குது, கண் அவுட்டு. ஆனா இப்பதான் இதுவரை கமாலியல் பாதத்துக்கு கீழே உட்கார்ந்து படித்த போது பார்க்காத தரிசனம் கர்த்தரோடு உள்ள ஒரு சந்திப்புல போய் பார்க்கிறான். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கும் போது பார்க்கிறான். பார்த்துட்டான். இனி இது எப்படி நடக்கும் அதெல்லாம் தெரியாது, நான் ஜெபம் பண்ணணும். அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அதை நடப்பிக்கிறார். கர்த்தர் அதை நடப்பிக்கிறார். பவுலும் சீலாவும் இரவு நேரத்தில் பாடி துதித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அதிரத்தக்கதாய் பூமி குலுங்கிட்டான். ஹல்லேலூயா. கடந்த நாள் இதை மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவருடைய செயல்களை உண்மையில விவரிக்க வார்த்தையே இல்லை. பூமி குலுங்கணும்னா என்ன நடந்திருக்கும்? பூமி எப்படி இருக்கு? ஒரு பால் மாதிரி இருக்கு. அப்ப அது யார் கைக்கு தான் அடங்கும்? வானத்தையே ஒருவராய் வானத்தை விரித்தவரை துதி. அவர் ஒருவராய் வானங்களை என்ன செய்கிறார்? விரிக்கிறார். நம்ம வீட்டில் ஒரு பெட்ஷீட் விரிக்கிறதுக்கு 2 பேர் வேணும். நம்ம ஒத்தைக்கு விரிச்சா இங்கே இழுத்தா அங்கிருந்து வரும். அவர் ஒருவராய் வானத்தை விரிக்கிறவர். அவருக்கெல்லாம் பூமி ஒரு மேட்டரே கிடையாது. நல்ல கவனிங்க. சிறைச்சாலை அஸ்திபாரங்களை அதிர பண்ண அவர் ஏங்க பூமியே குலுக்கணும்? ஆமென். அப்போஸ்தலர்
16வது அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 26வது வசனம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ஆமென். சிறைச்சாலை அஸ்திபாரங்களை அதிர பண்ண கர்த்தர் எதை குலுக்கிறார் தெரியுமா? பூமி. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடப்பதற்காக மொத்த பூமியும் கர்த்தர் ஷேக் பண்றார். ஒரே லைன்ல ஆண்டவர் பேசினார். அவர் சமூகத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஆண்டவர் என்னவும் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சடுதியில நடக்கும். இதுதான் ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியம். சடுதியில. இவங்க எதிர்பார்த்திருப்பாங்களா? இது இவர்கள் ரெகுலரா பண்றது. இவங்க ஜெபிக்கிறது. இவங்களை வேற நல்லா அடிச்சு காயப்படுத்தி போட்டாச்சு. நைட்டு மெதுவா எழும்பி இருப்பார் பவுல். ஷீலாவை தட்டி இருப்பார். ஜெபம் பண்ணுவோமா, நம்ம பாடுவோமா பழையது போல. ஒழுங்கா இப்ப கைத்தட்டி கூட அவங்களுக்கு பாட முடியாது. அவங்க பாடினாங்க, அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபத்தை ஆண்டவர் ரொம்ப ப்ரெஷியஸா பார்க்கிறார், மேன்மையா பார்க்கிறார். எல்லாரும் படுத்து தூங்கும் போது நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அவருடைய புஸ்தகத்தில் இதெல்லாம் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறதல்லவா, இந்த அன்பின் பிரயாசம் ஒன்றையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. இவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்போ கட்டு உடையும், இப்போ கதவு திறக்கும், இப்போ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. ஒண்ணுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா இவங்களை காயப்படுத்தின சிறைச்சாலை தலைவனை இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரட்சிப்புக்குள்ள நடத்த போறாங்கன்னு இவங்க யோசிச்சிருப்பாங்க? கண்டிப்பா இல்லை. ஆனா ஜெபம் பண்ணாங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில ஜெபம் ரெகுலரா இருந்தா ஒரு நாள் ஜெபம் வித்தியாசமாய் மாறும். சடுதியில சிலவை சம்பவிக்கும். இயேசு ரெகுலரா ஜெபம் பண்ணார். ஒரு நாள் ஜெபம் வித்தியாசமா மாறுச்சுல, அவருடைய முகம் பிரகாசித்ததல்லவா. கொர்நேலியு ரெகுலரா ஜெபிக்கிறவன். ஒரு நாள் ஜெபத்துல தூதன் வந்து இறங்கினான் அல்லவா. மோசே அடிக்கடி மலையில ஏறி இறங்கி ஜெபிக்கிறவன். ஒரு நாள் வரும்போது முகம் பிரகாசித்ததல்லவா. இயேசுவின் நாமத்தில் இப்படி பல மாதங்கள் இரவு ஜெபத்துல வந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாள் இது வித்தியாசமாக போகிறது. உங்க தனி ஜெபம் ஒரு நாள் வித்தியாசமாக போகிறது. உங்கள் குடும்ப ஜெபம் ஒரு நாள் வித்தியாசமாக போகிறது. ஜெபத்தை கர்த்தர் ரொம்ப மேன்மையா பார்க்கிறார். அதனால உங்க லைஃப்ல பிரேயர் லைஃப், ஜெபம் என் வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல, ஜெபமே என் வாழ்க்கையா. ஜெபம் பொதுவாகவே நாம எப்போ ஜெபம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது தேவைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது. இல்லை, ஜெபத்துல தேவை மட்டுமல்ல காரியம் இருக்கிறது, அதற்கு மேலான ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான் ஃபெலோஷிப், உறவு. ஒரு உறவுக்குள்ள நம்மளை வச்சிட்டாரு, அதிகாரத்தை கொடுத்துட்டார். பிள்ளை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்துட்டார். ஆவியானவரும் நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்து சாட்சி கொடுக்கிறார். அவருடைய நாமமே சத்திய ஆவியானவர். நீ பிள்ளை தாண்டா அப்படின்னு. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசானவன் வந்து சொல்லுவான், நீ எல்லாம் பிள்ளையா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். பாருங்க, இயேசுக்கே சந்தேகத்தை கொண்டு வந்தான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். வெளியிருந்து 1000 சொல்லட்டும், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறார், நீ அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை? சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை. ஹல்லேலூயா. பிள்ளைகள். அப்போ அந்த உறவுக்குள்ள எதுக்கு கொண்டு வந்தார்? உரிமையோடு அப்பா கிட்ட பழக. பிள்ளையா உரிமை பாராட்டணும், அடிமையா கீழ்ப்படியணும், நண்பனா பழகணும், மனவாட்டியா ஆயத்தமாகணும். இதுதான் சபை. ஆமே. பிள்ளையா பழகணும், நெருங்கிடணும், ஓடி வரணும். அடிமையா அர்ப்பணிக்கணும். அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது. இப்போ வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்க, பிள்ளை இருப்பாங்க. காலையில் சாப்பாடு வைக்கிறாங்க. வீட்டில் இட்லின்னா வேலைக்காரங்க இட்லி என்ன செய்தாகணும்? சாப்பிட்டாகணும். பிள்ளை வந்து ஆப்ஷன், என்னம்மா இன்னைக்கு இட்லியா, இன்னைக்கு தோசை இல்லையா, இன்னைக்கு பூரி இல்லையா. பிள்ளைக்கு அந்த உரிமை இருக்கு. இப்படி வேலைக்காரன் வந்து கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க.
ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படுகிற காரியத்தில் அடிமையாயிரணும். ஆபிரகாமே ஆபிரகாமே அடியேன், சாமுவேலே அடியேன். பிதாவுக்கு கீழ்ப்படிய இயேசு எந்த ரூபம் எடுத்தார் தெரியுமா? அடிமையின் ரூபம் எடுத்தார். இயேசுவை பிதா அடிமை ஆக்கல, இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார். ஏன்? நான் என் அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், கொஸ்டின் பண்ணாம. அதான் நேசகுமாரனுடைய குவாலிட்டி. நண்பனா பழகணும். இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஒரு சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நண்பனா பழகணும். அவருடைய மனைவியாய், அவருடைய மணவாட்டியாய் ஆயத்தமாகணும். அதுக்கு தான் கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே கொண்டு வந்து சேர்த்து அவருடைய நல்வார்த்தையாகிய போதனையை, உபதேசத்தை தந்து நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனோடு இருக்கிற உறவுக்கும், தேவன் மேலே இருக்கிற பற்றுதலுக்கும், அந்த நம்பிக்கைக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற அர்த்தம். என் வாழ்க்கையில் நான் ஜெபத்தை குறைக்கிறேனாலே தேவனோடு உள்ள நெருக்கத்தை விட்டு நான் விலகிறேன்னு அர்த்தம். சிலருக்கு ஜெபம் சர்ச்சில் வந்தால் மட்டும்தான் ஓடும். தேவன் நாம் கூடி வரும்போது வருகிறவர் அல்ல, தேவன் நம் கூடவே வருகிறவர். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆமீன் போட்டதோட நம்ம வீட்டுக்கு போகிறது போலது ஆண்டவரும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிடுவாருன்னு இல்லை, அவர் கூடவே வருகிறவர். எம்மாவிற்கு 2 சீஷர்கள் போன போது இயேசு கூட நடந்தார். அவர்களுக்கு தெரியல, எனக்கு தெரியாதுங்கிறதுக்காக அவர் என் கூட வராமல் இருக்க மாட்டார். அவருடைய உண்மையை அவர் காக்கிறவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றவர் இன்றும் கூடவே இருக்கிறார். இன்னைக்கு உங்க மத்தியில் பேசும்படி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் நினைவிலே கொண்டு வந்த சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கமாய் கேட்க வேண்டாம். ஜெபிக்கிறவன் சந்திக்கிற சவால்கள். இந்த பூமியில் அதிகமாய் சவாலை சந்திக்கிறதுல ஒரு கூட்டத்தார் யார் தெரியுமா? ஜெபிக்கிறவங்க. ஜெபிக்கிறவன் சவாலை சந்திக்கிறானாலே ஜெபிக்கிறவன் சாத்தானுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்கிறான்னு அர்த்தம். பிரேயர் இஸ் த டெலிகம்யூனிகேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது தொலைத்தொடர்பு இயக்கம். 2 நாட்டுக்கு யுத்தம் வரும்போது ஒரு நாடு என்ன செய்யும் தெரியுமா? இன்னொரு நாட்டு கூட யுத்தம் பண்ணதுன்னா அந்த நாட்டினுடைய அந்த கம்யூனிகேஷன் சென்டரில் தான் பாம் தூக்கி போடுவாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை நட்பு நாடுகளுக்கு பாஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம இந்தியாவில் கூட சில மாநிலங்களில் அந்த கலவரங்கள் இந்த மாதிரி வரும்போது நெட்டெல்லாம் கட் பண்ணிடுவாங்க தெரியுமா? ஃபோன்லாம் கட் பண்ணிடுவாங்க. நெட்டு சேவை இருக்காது, எந்த தொலைத்தொடர்பு காரியமும் இருக்காது. ஏன்னா அங்குள்ள செய்தி வேற யாருக்கும் போய்விடக்கூடாது என்பதற்காக. இது போலதான் பிசாசானவன் தேவனுக்கு ஒரு தேவ பிள்ளையை அட்டாக் பண்றான்னா அவன் முதல்ல எதுல கை வைப்பான் தெரியுமா? பிரேயர் லைஃப்ல கை வைப்பான். என்னுடைய பிரேயர் லைஃப் எப்படி இருக்கிறது? அதன் அடிப்படையில் தான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கும். ஜெபத்தை வேதம் அதிகமாக என்கரேஜ் பண்ணுகிறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சீஷர்களிடத்தில் ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார். ஆனால் பர்சனல் பிரேயர் சொல்லும் போது நீ அறைக்கதவை அடைத்து கொண்டு ஜெபிக்கும் போது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதன் அர்த்தம் என்ன? நான் ஜெபிக்கும்படி என்னுடைய ரூம்ல போய் நான் கதவை க்ளோஸ் பண்ணதும் பரலோகத்தில் இருக்கிற பிதா என் அந்தரங்கத்தில் வருகிறார். நான் கதவை க்ளோஸ் பண்ணிட்டேனாலே இப்போ யாரு 2 பேர் இருக்கிறோம் தெரியுமா? நானும் பிதாவும். ஹல்லேலூயா. இது எவ்வளவு மேன்மை. அப்போ இந்த உறவை பிரேக் பண்றதுல சாத்தான் ரொம்ப கவனமா இருக்கிறான். எனவேதான் ஜெபிக்கிறவன் பல சவால்களை சந்திக்கிறான். அதுல ஒரு சில காரியங்களை, ஒரு 5 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம்
அதனுடைய 35வது வசனத்தை வாசியுங்கள். மார்க்கு 5:35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஜெபிக்கிறவன் சந்திக்கிற முதல் சவால் என்ன தெரியுமா? தடை. ஜெபத்திற்கு தடை. இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்த சம்பவம். யவீரு ஜெப ஆலய தலைவன், 12 வயது மகள் மரணத்துக்கு ஏதுவான போராட்டத்தில் இருக்கிறார். மிகவும் பலவீனப்பட்டிருக்கிறாள். இப்பொழுது இயேசுவை கேள்விப்பட்டு இயேசுவின் இடத்துல வந்து இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அந்த யவீருவனுடைய ஜெபத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, யவீருவனுடைய ஜெபத்தில் 5 காரியத்தை பார்க்க முடியும். 1 தேடல், 2 தாழ்மை. தாழ்மைனா எல்லாரும் இயேசுவை நெருக்கும் போது இவன் மட்டும் காலில் விழுந்து கிடக்கிறான். ஜெபாலய தலைவன் என்று சொல்லும் போது இன்னைக்கு இருக்கிற சர்ச் லீடர்ஸ் மாதிரி கிடையாது. அன்னைக்கு அது அப்படி அவங்கள செலக்ட் பண்றதெல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும். அவங்களுக்குள்ள கனம் வேற, அவங்களுக்குள்ள மரியாதை வேற. அவங்க தெருவில் நடந்து போகும்போது அவங்களுக்கு பணிவிட செய்யறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அது ஒரு பெரிய கவர்மெண்ட் போஸ்ட் மாதிரி. அப்படிப்பட்ட ஒருவன் காலில் விழுந்து கிடக்கிறான். ஜெபத்தில் அந்த யவீருவனிடத்தில் தேடல் இருந்தது. இயேசுவை தேடி வர்றான். தாழ்மை இருந்தது, கண்ணீர் இருந்தது. கண்ணீர் இருந்தது. தன் பொசிஷன்லாம் பார்க்கல. இப்போ இயேசுவை கவரக்கூடிய எல்லாமே இருக்கு. என் ஜெபத்தில் இயேசுவை கவரக்கூடியவைகள் இருக்க வேண்டும். தேடல் இருக்கிறது, தாழ்மை இருக்கிறது. அதில் எத்தனை பேர் இருந்தாங்க? இயேசு இவனோடு கூட போகிறார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் அவரை நெருக்கினார்களாம். 24வது வசனம், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். எப்படி நெருக்கி இருப்பாங்க? சும்மா வந்து இப்படி இடிச்சிட்டு இருப்பாங்களா? நம்ம ஊர்ல இயேசு வந்துட்டார். இப்போ இங்க இயேசு வந்துட்டார்னு வைங்கள, இயேசு இருக்கிறார், நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. இவ பிரத்யட்சமா இயேசு வந்துட்டார். எத்தனை பேர் அவரை வீட்டுக்கு கூட்டு போவீங்க? சும்மா இங்கேயே இவ்வளோ கை உயருதுன்னா, அந்த இடத்துல இயேசு நிற்கும் போது எத்தனை பேர் இதே போல பல விண்ணப்பங்களை வைத்து கூப்பிட்டுருப்பாங்க? யவீருக்கு மட்டும்தான் பிரச்சனையா? யவீர் வீட்டில் மட்டும்தான் ப்ராப்ளமா? வேற ஒரு வீட்டில் பிரச்சனை இல்லையா? இயேசுவை தேடி வர்றதில்ல 90% கூட்டமும் தேவைக்காக வர்றவங்க. பைபிள்ல இயேசுவே சொன்னார், இவங்க அப்பம் புசித்ததுனால வந்து இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு தேவையை வச்சுட்டு வராங்க. ஒரு கூட்டம் வசனம் கேட்க வராங்க. அவரோடு இருக்கும்படி வந்தவர்கள் 12 பேர் தான். மீதி எல்லாரும் ஏதோ ஒரு ரீசனை வச்சு வராங்க. இப்போ எல்லாருக்கும் இயேசு தேவை. அப்போ யவீரு இயேசுவை அழைத்தது போல எல்லாரும் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா யவீருக்கு ஏன் பிரையாரிட்டி கொடுக்கிறார் தெரியுமா? அவரை கண்ட உடனே கால விழுந்துட்டான். யோசிக்கவே இல்லை. நான் ஜெபாலய தலைவன், நான் எப்படி கூப்பிடணும்? கண்ட உடனே அப்படிதான் இருக்கு. 22, அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து. என் ஜெபத்தில் அவர் எதிர்பார்க்கிற தாழ்மை இருக்கணும், தேடல் இருக்கணும், கண்ணீர் இருக்கணும், கெஞ்சுதல் இருக்கணும், விண்ணப்பம் இருக்கணும். இந்த 5ம் யவீருவனுடைய ஜெபத்தில் இருக்க இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? 24வது வசனத்தில், அவர் அவனோட கூட போனார். நேரா போயிட்டு இருக்கிறார். வீடு பக்கத்தில் வந்தாச்சு. வீடு கிட்ட வரும்போது தான் வீட்டுக்குள்ளிருந்து சிலர் வந்து சொல்றாங்க, உன் மகள் மரித்து விட்டாள். சொல்லிவிட்டு அடுத்து எங்க கை வச்சாங்க பார்த்தீங்களா? போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர்? அதன் அர்த்தம் என்ன? இனி ஏன் அவர்கிட்ட கேட்கிற? இனி ஏன் அவர்கிட்ட கேட்கிற? இன்னும் ஏன் பாதத்தில் விழுந்து கிடக்கிற? இன்னும் ஏன் கண்ணீர் வடிக்கிற? இன்னும் ஏன் கெஞ்சுற? இன்னும் ஏன் ஜெபம் பண்ற? ஹல்லேலூயா. யவீரு காலில் விழும்போது இந்த தடை வரல. ஆனா யவீரு வீட்டு பக்கத்தில் இயேசு வரும்போது
இன்னும் ஏன் இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற? இப்படி எத்தனை அந்நிய சத்தங்கள் நம்முடைய ஜெபத்தை முடக்கி இருக்கிறது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்க பிரேயருக்கு தடை வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, அற்புதம் கையற்ற தூரத்தில் வந்து விட்டது என்று அர்த்தம். ஹalleluya. இதுவரை தடை வராதது இப்பொழுது எனக்கு தடை வருதுனாலே எனக்கான நன்மை என் கையற்ற தூரத்தில் வந்து விட்டது என்று அர்த்தம். இந்த பர்திமேயு என்கிற குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டான். இதுவரை அவனை யாரும் தடுக்கல. தடுத்திருந்த அந்த இடத்துல பிச்சை கேட்க முடியுமா? எல்லார்ட்டையும் அவன் கேட்கிறான் பிச்சை, யாருமே தடுக்கல. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, அவனை அதட்டுனாங்களாம். ஏன்னா அன்னைக்கு யார் அந்த வழியா வரா தெரியுமா? இயேசு வரார். யார் போறா? இயேசு போறா. தாவீதின் குமாரனேங்கறான். ஸ்டாப் அப்படிங்கிறாங்க. ஸ்டாப் அப்படிங்கிறாங்க. பார்க்குறான், இத்தனை நாள் இந்த இடத்துல உட்காந்து நான் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறேன், என்னை இதுவரை யாரும் ஸ்டாப் பண்ணல, இன்னைக்கு ஸ்டாப் பண்றாங்க. இதுவரை என் ஜெபத்துக்கு தடை வரல, இன்னைக்கு தடை வருதுன்னா இன்னைக்கு என் வாழ்க்கையில ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரை வராத தடை இன்று என் வாழ்க்கையில் வருகிறது என்றால் இதுவரை நடக்காத ஒன்று இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்க போகிறது. ஆமென். தடை வந்ததும் எத்தனை பேர் பிரேயர் ஃபைலை க்ளோஸ் பண்ணி இருக்கிறோம்? உலகம் உறவுகள் கொடுக்கிற அட்வைஸ் இன்னும் ஏன் இதை ஜெபத்தில் வச்சிட்டு இருக்கிற? அதை எப்படி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறேன்? நான் ஜெபித்து அவரை வருத்தப்படுத்த மாட்டேன், நான் ஜெபிக்காம தான் அவரை வருத்தப்படுத்துறேன். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? என் நாமத்தினால நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பேன், என் நாமத்தினால நீங்க இன்னும் ஒன்றும் கேட்கலையேப்பா, நீங்க இன்னும் ஒண்ணுமே கேட்கல, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளு பேதுருவே. எதுவுமே கேட்க மாட்டேங்கிற, எதுவுமே கேட்காம இருக்கிறது தான். யாக்கோபே, ஆனாலும் நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய். நான் கூப்பிடாதது தான் அவருக்கு ஃபீல் ஆகுது, நான் ஜெபிக்காதது தான் ஃபீல் ஆகுது. எந்த ஒரு காரியத்துக்காக நான் ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்டேன், ரொம்ப கெஞ்சினேன், ரொம்ப மண்டாடினேன், காலில் விழுந்து கதறினேன், இப்போ அந்த காரியம் எனக்கு தடைப்படுகிறது, இப்போ அந்த விஷயத்தில் எனக்கு ஜெபிக்கணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற நிலையில் யாராவது இருக்கிறீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், பக்கத்தில் வந்துட்டு நன்மை கர்த்தர் கிரியை செய்யும் வேளை வந்தது. சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. எனவே தான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், 36வது வசனத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை இயேசு கேட்ட உடனே அவங்க யார்கிட்ட சொல்றாங்க? நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன் உங்ககிட்ட. அவங்க இந்த வார்த்தைகளை யார்கிட்ட சொல்றாங்க? யவீருட்ட. இயேசுட்ட சொல்லவே இல்லை. ஆனா இதை கேட்டது யாரு? இயேசு. சொன்னது யார்கிட்ட? யவீரு இயேசுட்ட சொல்றான், தன் விண்ணப்பத்தை சொல்லுகிறான், இயேசுவை கூட்டிட்டு வரான். இப்ப அவங்க வந்து யவீருட்ட பேசுறாங்க. கேட்டது யாரு? இதான் ஜெபிக்கிறவனுடைய மேன்மை. ஜெபிக்கிறவனை நோக்கி வருகிற அத்தனை வார்த்தைகளும் அவர் காதுல விழும். நான் நின்று கேட்க வேண்டிய இடத்துல எனக்காக இயேசு நின்று கேட்பார். அவங்க என்கிட்ட பேசுறாங்க, ஆனா யார் காதுல விழுது தெரியுமா? இயேசு காதுல விழுது. இப்போ ஒருத்தங்க வந்து யவீரோ பார்த்து இனி ஜெபம் பண்ணாதேன்னு சொல்றாங்க. இயேசு அதை கேட்டு ஜெப ஆலய தலைவரை நோக்கி இயேசு இப்படி யவீருவை பார்க்கிறார். யவீருவை பார்க்கும்போது யவீருக்குள்ள பயம் வருது, நடுக்கம் வருது. உடனே அவனை பார்த்து சொல்றார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? He ignored what they said.
அவங்க சொன்னதை மலையாளத்தில் இருக்கும், இயேசு அதை காரியமாக்கி இல்ல அப்படின்னு இருக்கும். அவங்க ஒரு பெரிய மேட்டரை சொல்றாங்கல்ல, இயேசு அதை மைண்ட் பண்ணல. இயேசு எதை மைண்ட் பண்றார் தெரியுமா? இந்த ஜெபாலய தலைவனுடைய விசுவாசத்தை. எதுக்கு பெரிய விஷயம், வீட்டில் ஒரு பெரிய துக்கமான சம்பவம் நடக்குது, அந்த நியூஸை சொல்றாங்க, இயேசு அதை மைண்ட் பண்ணல. இயேசு எதை பார்க்கிறார் தெரியுமா? ஜெப ஆலய தலைவனை நோக்கி. அவன் ஜெபிக்கும் போது இருந்த விசுவாசம் இவங்க சொல்லும் போது இருக்குதா? தொய்ந்து போகுதா? அந்த விசுவாசம் தொய்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத. எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, பயப்படாதே என்கிற ஒரு வார்த்தை அவரிடத்திலிருந்து வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, அவர் பக்கத்துல தான் நிற்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அது பத்மு தீவாகட்டும், வனாந்திரமாகட்டும், 7 மடங்கு அக்கினி ஆகட்டும், ஆழமான கிடங்காகட்டும், பூட்டிய அறையாகட்டும், நடுக்கடலாகட்டும், பயப்படாதே என்கிற சத்தம் வருகிறது என்றால் இயேசு எங்கேயோ இருந்து பேசவில்லை, இயேசு நம் பக்கத்துல தான் இருக்கிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தில்ல, நீ என்னை தேடும் போது உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தில்ல, என் பாதத்தில் விழும்போது உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தில்ல, என்னை நோக்கி கெஞ்சும் போது உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தில்ல, என்னிடத்தில் உன் விண்ணப்பத்தை வைக்கும் போது உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தில்ல, அந்த விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி இயேசு என்ன செய்தார் தெரியுமா? பேதுரு, யோவான், யாக்கோபு என்பவர்களை தம்மோடு வரவழைத்து மற்ற எல்லாரையும் அவங்க வீட்டில் இருந்து வெளியே விரட்டுறார். அது யாருக்கு வீடு? எவீருக்கு வீடு. அப்ப எவீர் வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது யாரு? எவீர் தானே. என் வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது யாரு தான்? நான் தான். ஆனா இந்த இடத்துல எவீர் என்ன பண்றா தெரியுமா? ஃபுல்லா அவரை ஃப்ரெண்ட்ல நிறுத்திட்டான். ஃபுல்லா. ஏன்னா என் லைஃப்ல இப்போ எதுக்கு தடை வருது? பிரேயருக்கு தடை வருது. இனி நான் ஃப்ரெண்ட்ல நின்று அதை ஃபேஸ் பண்ற கெப்பாசிட்டி எனக்கு இல்லை. இந்த ஜெபத்து இந்த பிரயாணத்தின் ஆரம்பத்தில் அவர் அவனுடனே போனார்ன்னு இருக்கும். ஆனா நீங்க இந்த முடிவில் நீங்க பார்க்கும்போது அவன் அவரோடு கூட போகிறான். ஆண்டவர், என் பாதையில நான் உங்களை கூட்டிட்டு போக கூடாது, என் பாதையில எனக்கென்று நியமித்த பாதையில நீங்க என்னை அழைச்சிட்டு போனோம். நான் உங்க கையை பிடிக்கிறதுக்கும் நீங்க என் கையை பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நான் உங்க கையை பிடிச்சேன்னா இந்த கை பலவீனப்படும் போது நான் கையை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க என் கையை பிடிச்சீங்கன்னா நீங்க மகிமையில கொண்டு போய் விடும் வரைக்கும் என் கையை விட மாட்டீங்க. அந்நிய சத்தங்கள் நம்முடைய பிரேயர் லைஃப் முடக்குவதற்கு ஏதுவாய் வரும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவரை முன்னிறுத்துங்கள். அவர் டிசைட் பண்ணட்டும். என் பிரேயர் லைஃப்ல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது, என் எல்லைக்குள்ள யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது. அந்த வீட்டுக்குள்ள போய் அவர் சிலரை வெளியே விரட்டுறார். 3 பேரை உள்ள கூட்டிட்டு போறார், 30 பேரை வெளியே தள்ளுறார். எவரும் ஒரு வார்த்தை பேசல. அதுல சொந்தக்காரங்க இருப்பாங்க, உறவுகள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. இல்லாண்டவரே, இது என் வீடு, எனக்கு பிடிச்சவங்க தான் உள்ள இருக்கணும். ஒரு வார்த்தை பேசல. ஏன்னா பிரேயர் லைஃப்ல தடை வந்துட்டு. பிரேயர் லைஃப்ல தடை வந்தாலே ஒரு சுத்திகரிப்பு அங்க தேவைப்படுகிறது, ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. ஆண்டவர் அதுதான் செய்கிறார். ஒரு அற்புதம் செய்வதற்கு முன்பதாக ஒரு சுத்திகரிப்பு. ஏன்னா பிரேயர் லைஃப்ல தடை வருது. நான் அழுது ஜெபித்த ஜெபத்துக்கு தடை வருது, நான் விழுந்து ஜெபித்த ஜெபத்துக்கு தடை வருகிறது, நான் கதறி ஜெபித்த ஜெபத்துக்கு தடை வருது, நான் கெஞ்சி ஜெபித்த ஜெபத்துக்கு தடை வருது. போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர்? என்னுடைய பிரேயர் லைஃபுக்கு தடை வருதுனாலே நான் அவரை பார்த்துடணும். அப்ப நீங்க பார்த்துக்கோங்க, அவர் முதல்ல செய்தது என்ன தெரியுமா? சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பு. அந்த வசனத்தை பாருங்க. முப்பத்தி 7வது வசனத்தை வாசிங்க. பேதுருவையும்
யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடங்கொடாமல். வேறு ஒருவரும் தம்மோடே வருகிறதுக்கு இடங்கொடாதுன்னா சிலர் வராங்க உள்ள, நாங்களும் வரோம். ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார், வரக்கூடாது போ. எவரிட்ட எத்தனை கம்ப்ளைண்ட் போயிருக்கும், ஏய் அவர் யாருப்பா என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? இது உன் வீடு தானே. நம்ம இயேசு இல்ல தலைவர்னு போர்டில் போட்டா மட்டும் போதாது. என் பிரேயர் லைஃப்ல தடை வந்துட்டு, என் பிரேயர் லைஃப்ல தடை வந்தா எனக்கு சுத்திகரிப்பு அவசியம். யாரு சுத்திகரிப்பா? பரிசுத்தம் உள்ளவரும் பரிசுத்தம் பண்ணுகிறவரும் ஆகியவர் இயேசு. அவர் பரிசுத்தம் உள்ளவர் மாத்திரமல்ல, என்னையும் உங்களையும் பரிசுத்தமாக்குகிறவர். பேதுரு, யோவான், யாக்கோபு தவிர வேறு ஒருவரும் தம்மோட வருகிறதற்கு இடம் கொடாமல். ஆமென். ஏன்னா இந்த தடைய ஆரம்பத்தில் உடைக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெப வாழ்க்கை எந்த இடத்துல பிளாக் ஆகிருக்கு? இந்த இடத்துல எவரு ஃபுல் ஸ்பேஸ் ஆண்டவருக்கு கொடுக்கிறான். உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க ஆண்டவரே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றேன். ஃபுல்லா நான் வச்சுட்டேன், என்ன செய்யணுமோ செய்யுங்க. எனக்கு தடை வந்துட்டு. ஒரு சுத்திகரிப்பு உண்டானால் அடுத்து அங்கே ஒரு உயிர்ப்பு நடக்க போகிறது என்று அர்த்தம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இங்கே வெளிப்பட போகிறது என்று அர்த்தம். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் என்கிற வார்த்தை 100க்கு 100 உண்மை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவன் சந்திக்கிற முதல் சவாலே தடை தான். என் ஜெபத்துக்கு தடை. அந்த பருதி மேய்வை அதட்டின போது பருதி மேய் மட்டும் அமைதியாயிட்டான்னு வைங்களேன், அவன் வாழ்க்கை ஃபுல்லா பிச்சை எடுத்துட்டு தான் இருந்திருப்பான். வாழ்க்கை ஃபுல்லா அவனுடைய விசுவாசம், அவனுடைய ஜெபம் எல்லாமே வேல்யூ இல்லாம போயிருந்திருக்கும். தடை வந்த போது அவன் என்ன செய்தான் தெரியுமா? முன்னே சத்தமிட்டதை காட்டிலும் இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய். அது அவன் வாழ்க்கையே மாற்றினது. பர்திமை ஒன்னு அவர் கூப்பிடுறாருன்னு சொன்னதும் அவன் என்ன செய்தான் தெரியுமா? தான் மேல மூடி இருந்த அந்த போர்வையை தூக்கி போட்டுட்டு போறான். என்ன நம்பிக்கைங்க, என்ன நம்பிக்கை. ஏன்னா இனி எனக்கு இப்படி ஒரு நிலைமை வராது, இனி நான் இப்படி இருக்க வேண்டிய நிலைமை என் லைஃப்ல வராது. என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். இந்த மாற்றத்துக்கு முன்னாக நடந்தது என்ன தெரியுமா? சுத்திகரிப்பு. அதுதான் அந்த போர்த்திருந்த போர்வை அவன் தூக்கி எறிகிறான். அந்த சுத்திகரிப்புக்கு முன்னாக என்ன வந்தது? தடை. தடை, சுத்திகரிப்பு, அற்புதம். என் பிரேயருக்கு தடை வருது, என் ஜெபத்துக்கு தடை வருது. அந்த இடத்துல ஒரு சுத்திகரிப்பு தேவை. பலிபீடத்தில் என்னை பரணே. என்னால ஜெபிக்க முடியல, உறவுக்கு இடையில எங்கேயோ ஒரு பிளாக் ஆயிருக்கு. விசுவாசத்துல, விசுவாசம் என்கிற அந்த கனெக்ஷன்ல ஒரு கட் ஆயிருக்கு. பாருங்க, நம்ம வீட்டில் மேல டேங்க் இருக்கும், கீழே பைப் இருக்கும். பைப்பை திறந்ததும் தண்ணி புஷ்ஷுன்னு வரும். ஏன் வருது? எங்க இருந்து தண்ணி வருது? பைப்ல இருந்து தான் வருது. ஆனா பைப்ல தண்ணி எங்க இருந்து வருது? அது எப்படிங்க? டேங்க் மேல கீழே பைப் இருக்கு, அங்க இருக்க தண்ணி இங்க எப்படி வரும்? சொல்லுங்க ஏதாவது. கனெக்ஷன் இருக்கு. கீழே இருந்து ஒரு டியூப் எங்க வர போகுது? மேல வர போகுது. திடீர்னு தண்ணி வராது. அப்ப எதை செக் பண்ணுவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் டேங்க்ல தண்ணி இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறமா என்ன செக் பண்ணுவாங்க தெரியுமா? அடைப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. எங்கேயாவது பிளாக்கா இருக்கா?
ஓரளவுக்குள்ளதை நம்ம சரி பண்ணுவோம். முடியலைன்னு வரும்போது நம்ம என்ன செய்வோம்? பிளம்பரை கூப்பிடுவோம். சில டைம் ஏதாவது அழுக்கு ஏறி அடைஞ்சிருக்கும். அப்போ பிளம்பர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அதை கிளீன் பண்ணுவார், சுத்திகரிப்பார். நீங்க என்னதான் புதிய டேப் வாங்கி வச்சாலும் தண்ணி வரணும்னா லைன் கிளீனா இருக்கணும். இல்லைன்னா பார்க்க நல்லா இருக்கும், திறந்தா காத்து வரும், அவ்வளவுதான், தண்ணி வராது. அங்க இருக்கிறார், நான் இங்க இருக்கிறேன். இந்த அன்பின் கயிற்றால் நமக்கு ஒரு பெரிய இணைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த உறவுல ஏதாவது விரிசலோ ஏதாவது தூரமோ வந்துட்டுனா கான்டாக்ட் இருக்காது. நான் சொல்ல, நான் 1 மணிக்கு ஒரு ஜோம் பண்ணேன், 2 மணிக்கு ஒரு ஜோம் பண்ணேன், எந்த கான்டாக்டும் இல்லைன்னா என் பிரேயர் எனக்கு போர் அடிச்சிடும். எனக்கு 1 நிமிஷம் ஓட்டுறது பெரிய விஷயமா இருக்கும். நான் 3 ஸ்தோத்திரத்துக்கு 30 தடவை கிளாக்கை பார்க்க வேண்டியிருக்கும். எத்தனை பேர் கர்த்தரை முன்பாக நிறுத்துவதற்கு பதில் கிளாக்கை முன்பாக நிறுத்திட்டு இருக்கிறாங்க தெரியுமா? பிரேயர் ஓட மாட்டேங்குது. லைன் கிடைச்சி பேசிட்டு இருந்தா டைம் போறதே தெரியாது. லைன் கிடைக்காததுனால ரொம்ப ஹார்டா இருக்கு. பழைய பாட்டையே திரும்ப திரும்ப, சாரல் நவரஜி பாட்டையே திரும்ப, ஏன்னா அதுலதான் 7 சரணம் 8 சரணம் இருக்கு. திரும்ப திரும்ப பாடி பாடி டைமை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேயோ பிளாக் ஆயிட்டு. அப்போ என்ன தேவை? ஜெபிக்கிறவனுக்கு முதல்ல தேவை சுத்திகரிப்பு. ஆண்டவர் உங்ககிட்ட தரேன்பா. அகற்ற வேண்டியவர்கள் அகற்றப்படணும், சேர்க்க வேண்டியவர்கள் சேர்க்கப்படணும். அதுதான் சுத்திகரிப்பு. எதை அகற்றணும் எதை சேர்க்கணும்னு டிசைட் பண்றது எவரு கிடையாது, இயேசு. நம்ம என்னன்னா நாம தீர்மானிக்கிறோம், ஆண்டவரே இது எனக்கு தாங்க, இதை என்னை விட்டு அகற்றுங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற தடை மாறணும்னா, என் பிரேயர் லைஃப்ல இருக்கிற தடை மாறணும், எனக்கு சுத்திகரிப்பு தேவை. எவரு அதற்கு இடம் கொடுத்தான்? ஒரு பெரிய அற்புதம் வீட்டில் நடந்துச்சு, பெரிய அற்புதம். ஆமே. ராத்திரி வேளையில் உங்க பிரேயர் லைஃப்ல ஒரு தடை வருதுனாலே விழுந்துருங்க, தேவ சமூகத்தில் விழுந்துருங்க. ஹல்லேலூயா. நெகேமியா ஒரு ஜெபம் பண்ணுவார், எரேமியா ஒரு ஜெபம் பண்ணுவார். கர்த்தாவே என்னை தண்டியும் அப்படின்னு சொல்லுவார். அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும் தெரியுமா? ஓ லார்ட் கரெக்ட் மீ, என்ன கரெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே. தாவீது ஜெபிக்கிறான். ஏன் ஜெபிக்கிறான்? ஈசோப்பினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் ஜெபிக்க காரணம் என்ன? தாவீதுனுடைய பிரேயர் லைஃப் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுதல். அப்படி தியானம் பண்ணி முறையிடுகிற டைம்ல பால்கனிக்கு போறாரு தாவீது. தியானம் பண்ணி முறையிட வேண்டியவன் கண்களை ஏறெடுப்பதற்கு பதிலாய் கண்களை அப்படி கீழே பார்க்கிறார், பாவத்தை பார்க்கிறார். அவ்வளவுதான், பிரேயர் லைஃப்ல தடை வருது. இப்போ கதறார், சுத்திகரிப்புக்காக கதறார். என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை பாவமற கழுவும். நம்முடைய பிரேயர் லைஃப், எனக்கு பிரேயர் பண்ண முடியல. நான் ஒரு காலத்துல நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், பிரேயர் அட்டெண்ட் பண்ண முடியுது, ஆனா பிரேயர் பண்ண முடியல. இப்படி நிறைய பேர் உண்டு, பிரேயர்லாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னா சர்ச்சில் பிரேயர் நம்மளை யாராவது புஷ் பண்ணிட்டே இருக்கணும். பர்சனலா போய் உட்கார முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல தடை வந்தது, அந்த தடை மாறிட்டுன்னா நம்முடைய எல்லா ஜெபத்துக்கும் விடை கிடைக்கும் என அந்த உணர்வு நமக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்த 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 இடத்துல மட்டும் போதகரை வருத்தப்படுத்தாதுன்னு சொல்லும் போது எவரு இயேசுவின் இடத்துல திரும்பி, ஆண்டவரே உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இதுவரை என் கூட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க போயிட்டு வாங்க ஆண்டவர், இப்படி சொல்லி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்தை ஸ்டாப் பண்ற இடத்துல இதுதான் சொல்றோம், ஆண்டவரே இவ்வளவு நாள் என் ஜெபத்தை கேட்டு என் கூட நிறைய ஆறுதலான வார்த்தைகளை பேசி என்னை திடப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆறுதலை பேசுகிறவர் மாத்திரமல்ல, அற்புதங்களை செய்கிறவர்.
அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோடு பேசுறாருன்னா அது என்னை ஆறுதல் படுத்த மாத்திரமல்ல, எனக்கு அற்புதமும் செய்யக்கூட. ஆமே. இந்த இடத்துல எவிரு அமைதியாயிட்டான். இயேசு பேசட்டும், இயேசு செய்யட்டும். நான் நிறைய கண்ணீர் வடிச்சிட்டேன், பாதத்தில் விழுந்துட்டேன். என் ஜெபம் வீணாய் போக, என் அழுகை வீணாய் போக என் ஆண்டவர் விட மாட்டார். ஜெபிக்கிறவன் சந்திக்கிற பெரிய சவால் தடை. தடை வந்துட்டுனாலே அவனுக்கு என்ன தேவை தெரியுமா? சுத்திகரிப்பு. அநேகர் இதை கேட்குறீங்க, ஆன்லைன்லேயும் சிலர் இதை பார்க்குறீங்க. நம்ம பர்சனல் ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்கு? எங்கே பிளாக் ஆச்சு? 5 பாயிண்ட் பேச முடியுமான்னு தெரியல. ஆனால் இந்த வார்த்தை ஆவியானவர் திரும்ப திரும்ப இருதயத்தில் இருந்து பேச வச்சிட்டு இருக்கிறார். ஒரு சுத்திகரிப்பு தேவை சகோதரா, ஒரு சுத்திகரிப்பு தேவை சகோதரி. இதை மாற்றுங்க, இதை இல்லை, அவர்கிட்ட விட்டுருங்க. அவர் டிசைட் பண்ணட்டும், அவர் டிசைட் பண்ணட்டும். எனக்கு என்ன தேவை ஆண்டவரே? அன்னைக்கு என்னால் ஜெபம் பண்ண முடிஞ்சுது, இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல. அப்படி நிலைமை வந்துடவே கூடாதுப்பா. இயேசுவை பார்த்தீங்களா? உண்மையிலே சிலுவையில் அவர் கைவிடப்பட்டார். அந்த கான்டாக்டே இல்லை, கான்டாக்ட் கிடைக்க மாட்டேங்குது, லைன் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருந்தும் பிதாவே ஏனென்னை கைவிட்டீர்னு கேட்டதுக்கு அப்புறமோ எந்த கரம் அவரை சிலுவையிலே நமக்காக கைவிட்டதோ அந்த கையிலேயே தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறா. இந்த ரிலேஷன்ஷிப் தான் தேவை. என்னை நீங்க தள்ளுனாலும் எனக்கு நீங்க தான், எனக்கு நீங்க ஒண்ணுமே செய்யலைனாலும் எனக்கு நீங்க தான், நீங்க தான். இந்த உறவுல வந்துட்டோம்னா நம்முடைய பிரேயர் லைஃப்ல சத்துருவுக்கு கை வைக்கவே முடியாது. ஆமென், ஆமென். ரெண்டாவது பெரிய சவால் என்ன தெரியுமா? சந்தேகம். சந்தேகம். மத்தேயு 14வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். விசுவாசத்தில் முன் செல்லுகிறான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு இயேசு வந்ததும் என்ன ஆகும்னு நினைச்சான் அப்படின்னா, இந்த காற்று அடங்கும்னு நினைச்சான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு படகுல அப்போ நித்திரை பண்ணிட்டு இருக்கிறார். காற்று பலமாய் அடித்த போது பேதுரு அவரை எழுப்புகிறான். இயேசு எழுந்து நின்றதும் காற்றெல்லாம் அமைதியாயிட்டு. இப்போ இயேசு ரொம்ப நேரம் நிற்கிறார் இந்த கடல்ல, ரொம்ப நேரம் நிற்கிறார். அவர் நடந்து வராரு, அப்புறம் போகிறவர் போல காண்பிக்கிறார். இவங்கெல்லாம் கத்துறாங்க. அதுக்கப்புறம் நான் தான், பயப்படாதிருங்கிறார். பேதுரு சொல்றார், நீரே ஆனால் என்னையும் நடந்து வர செய்யுங்க. இவ்வளவு சம்பாஷணை நடக்கிறது, இவ்வளவு டைம் ஆகுது, இவ்வளவு நேரம் ஆனதுக்கு இந்த காற்றெல்லாம் இப்போ காணாம போயிருந்திருக்கணும். ஆனா பேதுரு நடக்கிறான், காற்று அடிச்சுட்டு தான் இருக்கு. இந்த இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கையில சந்தேகங்கள் வரும். என்ன சந்தேகம் வரும் தெரியுமா? நான் இன்னும் ஜெபிக்கிறது சரிதானா? இவனுக்கு பெரிய டவுட்டே வந்துட்டு. ஏன்னா கடல் மேல நடந்தாச்சு, நம்பி நடந்தாச்சு. நடந்து காற்றை பார்க்கிற, அது அடிக்குதா இல்லையா, இல்ல பழையது மாதிரி தான் இருக்கா, ஏதாவது சேஞ்ச் வந்திருக்குதா? அப்படியே தான் காற்று பலமா இருக்கிறதை கண்டு இயேசு வந்ததுக்கு அப்புறமும் ஜெபத்துல ஒரு காரியத்தை ஆரம்பத்துல வைக்கும் போது அவ்வளவு நம்பிக்கை இருக்கும். இன்னும் காற்று அடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சின்ன டவுட், பிரேயர்லயே நம்ம கண்ணை திறந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த நாகமான் 7 தடவை முங்குனால
எத்தனை தடையில முங்கும் போது ஹீல் ஆச்சு? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் முங்குனது நம்ம கணக்கு எப்படி? 7 தடவை முங்குறாருன்னா முதல் தடவை முங்கும் போது அட்லீஸ்ட் இந்த கையாவது ஹீலா இருக்கணும். முதல் தடவை முங்கி இப்படி பார்த்திருப்பார் இல்ல? நாகமானுக்கு கோபம் வந்துட்டு, அங்க எங்க ஊர்ல குளம் இல்லைன்னா இங்க குளிக்க சொல்றாரு. உடனே ஒரு வேலைக்காரன் சொல்றான், ஐயா வேற ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்கல்ல, இதுதானே 7 தடவை முங்கி எழும்பிருங்க. இப்படி வேலைக்காரன கோபத்தில் பார்த்துருப்பான் நாகமான். நீ சொன்னதுனால முங்குற. இப்போ இறங்குறான். இறங்கும்போது முதல் தடவை முங்கி எழும்பி கையை பார்த்துருப்பான், காலை பார்த்துருப்பான், ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து யாரை பார்த்துருப்பான் சொல்லுங்க? இப்படி வேலைக்காரனை பார்த்துருப்பான். பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லியிருப்பான், அவனை பிடிச்சு வைங்க. இப்போ அவனுக்கு ஒரே பயமா இருக்கும். ஆண்டவரே நான் வேற இவர்கிட்ட பேசிட்டேன். 6 தடவை முங்கி பார்த்து ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு 7 தடவை முங்க வைக்கிறது தேவையில்லை. ஆனா ஆண்டவர் அவருக்குன்னு சில ஒழுங்குகளை வைத்திருப்பார். எல்லாவற்றையும் உண்டாகட்டும் என்று ஒரே வார்த்தையில சொல்லி உண்டாக்க வல்லவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆனா அது ஒவ்வொன்றையும் உண்டாக்குவதற்கென்று ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் கர்த்தர் குறித்து வைத்தது போல சில காரியங்களை அவருக்கென்று ஒரு ஒழுங்க வைத்திருக்கிறார். காற்று அடிக்கட்டும். பேதுரு நீ நினைச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, காற்றை அமைதியாக்கிதான் உன்னை இந்த சூழ்நிலையில நடத்த முடியும் நீ நினைக்கிற. உன் கூட இருக்கிறது கர்த்தரானால் இந்த காற்று பலமாய் அடித்தாலும் உன்னை இந்த சமுத்திரத்திலே நடக்க வைக்க முடியும். ஹalleluya. நம்ம நினைக்கிறோம் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல என்னால வாழ முடியாது. எந்த சிச்சுவேஷன், இந்த இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா என் லைஃப்ல நான் ஜெயிக்கவே முடியாது நினைக்கிறோமோ அந்த சிச்சுவேஷன் ரொம்ப அடிச்சிட்டு இருக்கும். என் ஆண்டவருக்கு மிஞ்சின வல்லமை இல்லைன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு நீ காற்றை பார்க்க கூடாது. பேதுருவே இந்த காற்றுல இயேசுவன் கூட இருக்கிறாரா அதை மட்டும் பாரு. இயேசுவை பார்த்து நடக்கிறான். நம்முடைய ஜெப ஜீவியம் பேதுருவை போல ஜெபம் பண்ண யாருக்கு முடியாத சிச்சுவேஷன்ல பிரேயர் பண்ணிட்டு இருப்போம். அதே சிச்சுவேஷன்ல புஷ்னு உள்ள போயிரும். ஏன் தெரியுமா? சுற்றிலும் பார்க்கிறோம். நல்ல நைட்டு ஃபுல்லா இருந்து ஜெபம் பண்ணுவோம். நம்ம என்ன நம்புவோம் தெரியுமா? எப்படி யாக்கோபு இரவெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கால் எழும்புனது ஏசா மனசு மாறிச்சோ அப்படி அடுத்த நாள் மாறும்னு பார்த்தா இப்போ 2-3 ஏசா சேர்ந்து வரான். யாக்கோபுக்காவது ஒரு ஏசா தான் வரான். நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சதும் 1000 ஏசாக்கள் வராங்க. என்ன ஆண்டவரே காற்று பலமாக அடிக்குதே. ஆண்டவர் கையை பிடிச்சு சொல்ற, ஏன் சந்தேகப்பட்ட? ஏன் சந்தேகப்பட்டாய் கேக்குற. ஏன் இப்ப பேதுரு ஒண்ணுமே சொல்லல. அது காற்று சொல்லல. பேதுருக்கே அது கூச்சமா இருந்துச்சு. பெரிய ஆண்டவர்கிட்ட போய் காற்று அடிக்குது. பெரிய ஆண்டவர்கிட்ட என் காரியத்தை நான் கம்ப்ளைண்டா பண்றதுக்கே எனக்கு கூச்சமா இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட போய் இதை பெருசா சொல்ல எனக்கு முடியல. அவர்கிட்ட போய் அவரை தான் எனக்கு பெருசா சொல்ல தோணுது. ஆமென். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். ஏன் என்னாச்சு பேதுரு கேட்கிறார். பேதுரு ஒண்ணுமே சொல்லல. படகுல இருக்கும்போது நீரே ஆனால் பேசுறார். இப்போ கையை பிடிச்சிட்டு ஏன் சந்தேகப்பட்ட? அமைதியாயிட்டார். காற்று அடிக்கட்டும் பேதுருவே, காற்று அடிக்கட்டும், நீ வா. 2 பேரும் நடந்து போட்ல ஏறுறாங்க. அவர்கள் படகில் ஏறின போது காற்று அமர்ந்தது. அப்ப அவருக்கு தெரியும் இந்த காற்றை எப்போ அமர வைக்கணும்னு தெரியும். நீ உன் ஜெபத்தை விட்டுறாத, உன் பார்வையை மாத்திராத. சூழ்நிலை இப்படியே தொடர்ந்து அடிச்சுட்டு ஆண்டவருக்கு தெரியும் இது அமரவே அமராதுன்னா நீ சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்கு. இந்த நிலைமை என் வாழ்க்கையை விட்டு மாறவே மாறாதுன்னா நீ சந்தேகப்படுறதுல, உன் ஜெபத்துல சந்தேகப்படுறதுல நியாயம் இருக்கு. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று
இங்கே ஆண்டவருக்கு ஒரு கமெண்டும் வைக்கல, இறையாதே அமைதலார் ஒண்ணுமே சொல்லல. அவர்கள் படகில் ஏறின உடனே, அவர்கள் படகில், அவர்கள்னா யாரெல்லாம்? இயேசுவும் பேதுருவும். படகுல இருந்து இறங்கும் போது அவன் மட்டும் இறங்குறான், படகுல ஏறும்போது அவரோடு ஏறுகிறான் இயேசுவும் பேதுருவும். இயேசுவை மட்டும் பாருங்க, காற்றடிக்கட்டும். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டா உன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதிப்போ. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதிப்போ. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் அடிக்கிற காற்றை எப்போ அமர பண்ணணும்னு அவருக்கு தெரியும். எப்போ அமர பண்ண. அந்த பேதுருவை பாருங்க, அவன் சந்தேகப்பட்டு கடல்ல மூழ்கும் போது படகுல யார் இருக்கிறா தெரியுமா? அவனுடைய சகோதரன் அந்திரேயா இருக்கிறான். ஃப்ரெண்டுல யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறா. போட்ல யார் இருக்கிறா? அந்திரேயா. ஃப்ரெண்டுல ஆண்டவர். பேதுரு உள்ள போனதும் யாரை கூப்பிடல? அந்திரேயாவே அப்படி கூப்பிடல, இயேசுவேங்கிறான், ஆண்டவரே அப்படிங்கிறான். அவன் சந்தேகப்பட்டாலும் அவன் யாரை தான் கூப்பிடுறான் தெரியுமா? ஆண்டவரை தான் கூப்பிடுறான். நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை கண்டு யாரெல்லாமோ கூப்பிடுறோம். கூப்பிட்டு ஒன்றும் நடக்காம வரும்போது இயேசுவை கூப்பிடுறோம். இல்லை, போட்டில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, யோவான் உண்டு, யாக்கோபு உண்டு, சகோதரன் அந்திரேயா உண்டு, மற்ற சீஷர்கள் உண்டு. ஒருத்தரை கூப்பிடல, ஒருத்தரை கூட கூப்பிடல. சில தடுமாற்றங்கள் வருங்க, ஆனாலும் அவரை நோக்கி கூப்பிடுறதுல உறுதியா இருக்கணும். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஜெபிக்கிறவன் சந்திக்கிற மூன்றாவது சவால் என்ன தெரியுமா? தளர்வு, தளர்ந்து போகிற சூழ்நிலை. யாத்திராகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்களை வாசியுங்கள். யாத்திராகமம் 17:11-12 வசனங்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. ஏன் இந்த கைகள் அசந்தது தெரியுமா? ரொம்ப நேரம் உயர்த்தி வச்சதுனால. சில காரியங்களுக்காக ஆண்டவர் ரொம்ப நேரம் ஜெபிக்க வைப்பார், ரொம்ப நேரம். இதே மோசே இன்னொரு விசை கையை உயர்த்துவான். கையை நீட்டுவான். எப்போன்னா பார்வோன் சேனை வந்த போது. அப்போ ரொம்ப நேரம் நீட்டல, இவ்வளவுதான். மோசே உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கிறார் மோசே. நான் கோலை பிடிச்சிட்டு நீட்டிட்டேன்னா இங்க ஒரு ஜெயம் நடக்கும். இங்க ரொம்ப நேரம் நீட்டல மோசே, இப்படி நீட்டுறாரு. கர்த்தர் காற்று அனுப்புறாரு, சமுத்திரம் ரெண்டாக பிளக்கிறது. இவங்க நடந்து போயிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க, எகிப்து சேனை வருது, அதுல மடிகிறாங்க. இந்த யுத்தத்தை, இந்த ஜெபத்தின் வல்லமையை கண்டவன் மோசே, யுத்தத்தின் ஜெயத்தை கண்டவன் மோசே. இப்பொழுது யார் வராங்க அப்படின்னா அமலேக்கியர் வராங்க. இப்ப மோசே அந்த நம்பிக்கையில சொல்றார்,
நான் மலை உச்சியில் கோலை பிடிச்சிட்டு நிற்பேன். யோசுவா நீ போய் யுத்தம் பண்ணு. அன்னைக்கு கோலை நீட்டினதுமே அற்புதம், ஜெபத்துக்கு உடனே பதில். இன்னைக்கு கோலை உயர்த்தி வச்சு 1 மணிக்கூர் ஆகுது, 2 மணிக்கூர் ஆகுது, 3 மணிக்கூர் ஆகுது, யுத்தம் நடக்குது. ஆனா இன்னும் ஜெயத்தை காணல. கொஞ்சம் டைம் கூடுது, கொஞ்சம் நேரம் அதிகமாகிறது. நேரம் அதிகமாகிறது என்ற நிலை வந்தபோது மோசையின் கைகள் அசந்தது. நாம எங்க டயர்டாகும் தெரியுமாங்க? ஒரு காரியத்துக்காக ரொம்ப நேரம் ஜெபிக்கிறோம் தெரியுமா? சில காரியத்துக்காக ஜெபத்துல உட்காரும் போதே பதில். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறந்தது என்று 9வது அதிகாரத்தில் தானியேல்ட்ட சொன்ன தூதன் 10வது அதிகாரத்தில் தானியேல் 21 நாள் ஜெபம் பண்ணி 21வது நாள் வரார். 9வது அதிகாரத்தில் இமிடியேட்டா வராரு. தானியேலே நீ வேண்டிக்கொள்ள துவங்கின போதே, ஏன்னா நீ மிகவும் பிரியமானவன். இப்படி பதில டேஸ்ட் பண்ண தானியேல் 10வது அதிகாரத்தில் 21 டேஸ் இருந்து 21வது நாள்ல இனி மூச்சும் இல்லை, பேச்சும் இல்லை, காலெல்லாம் தளர்ந்து தள்ளாடும் போது தூதன் வந்து நிற்கிறான். நான் உடனே ஜெபித்து ஜெபித்து உடனே பதில் வாங்கி பழகிறவங்களுக்கு சில காரியத்துக்காக கொஞ்சம் ஜெபத்தை நீட்டமா பண்ண வேண்டி இருக்கிறது, நிறைய நேரம் பண்ண வேண்டி இருக்கிறது, நிறைய நாள் பண்ண வேண்டி இருக்கிறது என்று வரும்போது, ஏன்னா நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளதுங்க, நம்ம தளருவோம். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் மோசேக்கு துணையாக ஆரோனையும் ஊரையும் கர்த்தர் அங்கே ஏற்படுத்தி வைக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஜெபத்தில் நாம தளரும் போது நமக்கு உதவும்படி கர்த்தர் அநேகரை நமக்காக ஏற்படுத்தி வைப்பார். சபையை கர்த்தர் தந்திருப்பது அதற்காக. ஹல்லேலூயா, ஆமென். எனவே இந்த ஜெப நண்பர்கள் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. சர்ச்சில் வந்து பழகுறோம்ல, 2 ஜெபிக்கிற நண்பர்கள்ட்டையாவது நம்ம பழகி இருக்கணும். ஆமென். இயேசுவுக்கும் ஜெபம் தேவைப்பட்டுச்சா இல்லையா? பேதுரு, யோவான், யாக்கோப கெத்சமனே தோட்டத்தில் கூட்டிட்டு போய் என்னோடு கூட விழித்திருங்கள், 1 மணி நேரம் எனக்கு வேண்டி. பேதுரு, நான் உனக்காக எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன் பேதுரு. கடல்ல அந்த நைட்டு நான் உன் கூட வந்து நின்னேன் பேதுரு, 1 மணி நேரம் எனக்காக. இயேசு ஜெபத்தில் இடையில வேற வந்து பார்க்கிறார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இவங்களுடைய ஜெபத்தின் மேல. இடையில வந்து சிலர் கேட்பாங்க, சிஸ்டர் ஜெபம் பண்றீங்க தானே, ஜெபம் பண்றீங்க தானே. நாம 2 பேருக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்போம்னா நமக்காக 20 பேரை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமென். எல்லாருடைய பிரேயர் லைஃப்ல இந்த தளர்கிற டைம் உண்டு. ஜெபிக்க முடியாத நேரம் வரும், தளர்ந்து போகிற நேரம் வரும். ஆரோன் ஊரை போல அந்த இடத்துல பிரேயர் பார்ட்னர்ஸ் தேவை. ஜெபிக்கிற நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். எப்படி சம்பாதிக்க? நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இல்ல எனக்காக யாரும் ஜெபம் பண்ண தேவையில்லை, அப்படி சிலர் உண்டு. இல்லை இல்லை, ஜெபிக்கணும். சிறைச்சாலையில பேதுரு இருந்த போது பேதுரு அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கல. பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? படுத்து தூங்கிட்டு இருந்தார். ஆனா சபை இரவில் விழித்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே இறங்கினான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசையின் கைகள் அசந்தது. அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறது. ஜெயம் கிடைக்கும் போது 15-16 வசனங்களை வாசியுங்கள். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். எது தோறும்? சத்தமா சொல்லுங்க. தலைமுறை தலைமுறை தோறும். அப்ப ஏன் ஆண்டவர் ரொம்ப நேரம் ஜெபிக்க வச்சார் தெரியுமா? ரொம்ப நேரம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க வைக்கிறார்னா அதுல உங்களுக்கான ஜெயம் மட்டும் இல்ல, உங்க தலைமுறைக்கான ஜெயமும் கர்த்தர் வைத்திருக்கிறார்.
கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ரொம்ப நேரம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க வைக்கிறார்னா ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கல்ல, தலைமுறைகளுக்கும் கர்த்தர் அங்கே யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தலைமுறைகளுக்கும் கர்த்தர் அங்கே ஜெயத்தை வைக்கிறார். தலைமுறைகளுக்கும் யெகோவா நிசி என்கிற கொடியை படர விடுகிறார். அதனால அதிகமா ஜெபிக்கும் போது, நான் தளர்ந்து போகும்போது, நான் சோர்ந்து போகும்போது, நான் எதை பார்க்கணும் தெரியுமா? என் தலைமுறையின் ஜெயத்தை நான் அதுல பார்க்கணும். என்னை ஏன் ஆண்டவர் அன்னைக்கு பார்வோன் சேனைக்கு முன்னாடி யுத்தம் பண்ண கொஞ்ச நேரம் தான், ஆனா அமலேக்கியனோடு யுத்தம் பண்ண ஏன் நிறைய நேரம் ஜெபிக்க வைக்கிறார்? சில காரியங்களுக்காக நம்ம ஜெபத்தை முடிக்கலான்னு வரும்போது முடிக்க விட மாட்டார். அந்த பாரம் இருந்துட்டே இருக்கும். ஒரு பிரேயரை எப்போ முடிக்கணும் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை. நான் ஒரு காரியத்தை தேவனிடத்தில் சொல்லும் போது அவருடைய சமாதானம் என் இருதயத்தை நிரப்பும் வரைக்கும் நான் தெரியப்படுத்தணும். அந்த சமாதானம் என் இருதயத்தை நிரப்பிட்டணும். ஓகே ஓகே. இயேசு கிறிஸ்து பாத்தீங்களா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஒரு வாட்டி சொல்றார், ஒரு பதில் இல்லை, திருப்பி சொல்றார். வந்து பார்க்கிறார். பேதுருவை எழுப்பி விட்டுட்டு திரும்ப போய் சொல்றார். பேதுருவை எழுப்பி விட்டுட்டு திரும்ப போய் சொல்றார். மூணாவது வாட்டி சொல்லும் போது ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பேதுருட்ட ஜோமன்னு சொல்லலை, ஏன்னா அவருக்கு அந்த ஒரு தெளிவு கிடைச்சிட்டு, ஓகே சமாதானம், அவர் பலப்படுத்திட்டார். அப்படிதான் இதை நான் எவ்வளவு ஜோம் பண்ணி பார்த்தோம், இன்னும் சமாதானம் வரல. நானும் கையை உயர்த்திட்டே இருக்கிறேன், ஆண்டவரே என் கையெல்லாம் வலிக்கு ஆண்டவரே. சரி, கையை கீழே போடலான்னு பார்த்தா அமலேக்கியன் கை வாங்குது. எனக்கு இனி வேற வழி இல்லை, நான் ஜோம் பண்ணி தான். சிலர் ஜோம் பண்றது வேற வழியே இல்லை, ஜோம் பண்ணி தான் ஆகணும். கைகள் அசந்து போயிட்டு, ஆனாலும் மோசே கையை உயர்த்தி வைத்து எப்படி எழுதுறார் தெரியுமா? தலைமுறை தலைமுறை தோறும் என்ன ஒரு காரியத்துக்காக என் கை தளர்ந்து போக மட்டும், என் முழங்கால் தளர்ந்து போக மட்டும் கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறார்னா என் தலைமுறைக்கான ஆசீர்வாதம் அந்த ஜெபத்தில் இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. எங்க அப்பா அம்மாலாம் அதிகம் ஜெபம் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன். எங்க அம்மாவுடைய அம்மா, எங்க பாட்டி, அவங்க அந்த கடைசி நாட்கள் எங்க வீட்டில் தங்கியிருந்தாங்க. நைட்டு 2 மணிக்கு அந்த அவங்க ரூமை கிராஸ் பண்ணி தான் கிச்சனில் தண்ணி குடிக்கணும்னா அவங்க படுத்திருக்கிற இடத்த கிராஸ் பண்ணி போகணும். நைட்டு 1 மணிக்கு பார்த்தா ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. 3 மணிக்கு போனா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. 4 மணிக்கு போனா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம். நான் சாட்சியா சொல்லுவேன், தலைமுறைங்க அதனால ஆசீர்வதிக்கப்படுறோம். உங்க வீட்டில் உங்க ஜெபத்தினுடைய வேல்யூ மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நான் ஜெபம் அப்படிலாம் ஜெபம் பண்ண முடியாதுங்க. நம்ம எல்லாம் ஜெபிக்கணும்னு எத்தனை இரவு பாட்டு புக்கு பாயெல்லாம் எடுத்து வச்சு படுத்து உறங்கி இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? என்ன நடந்துன்னே தெரியல பிரதர். திருப்பாதம்க்கு தொடங்கினதோட சாயங்காலம் விடியற்காலமாகி முதல் நாள் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது. அவர் ஜெபிக்க வைக்கிறார். 2 மணிக்கு ஜெபம் பண்றீங்களா? நான் 2 மணிக்கு ஜெபம் பண்ணேன்னு சொல்லாதீங்க. என்ன 2 மணிக்கு ஒரு ஜெபிக்க வைத்தா. மோசே ரொம்ப நேரம் கையை உயர்த்த காரணம் என்ன? அமலேக்கின் கை இன்னும் கீழே போகல. மோசே கொஞ்சம் கையை எடுத்து பார்த்தார், வலிக்குதுன்னு எடுத்து பார்த்தா அமலேக்கின் கை மேல வருது. அப்போ கர்த்தர் அமலேக்க வச்சு மோசைய ரொம்ப நேரம் ஜெபிக்க வச்சார். என்னுடைய மூத்த பொண்ணு பிறந்து ஒரு வயசு இருக்கும்.
அன்னைக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்க பொண்ணுக்காக ஜெபம் பண்ணேன். சின்ன பிள்ளை, அதுவும் சின்ன பிள்ளை. இப்படி பிள்ளைக்கு வந்து நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, ஜெபம் பண்ணுங்க. நானும் சரி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி விட்டுட்டு, நான் நைட்டு ஜெபம் பண்ணுறேன் இன்னைக்கு இருந்து சொல்லிட்டு விட்டுட்டு அப்படியே ப்ரேயர் முடிச்சுட்டு படுக்க போகிறேன். எனக்கு அந்த பிள்ளை ஞாபகம் வருது. எனக்கு நல்ல தூக்கம் வருது. அப்படி சரி, அந்த பிள்ளைக்கு வேண்டியதான் ஜெபம் பண்ணியாச்சுல, ஆண்டவரே அந்த பிள்ளையை காத்துக்கொள்ளும் அப்படி சொல்லிட்டு படுத்துச்சு. ஒரு 12 மணி போல் படுத்திருப்பேன். ஒரு 1 மணி 1:30 இருக்கும். ஆன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா என் பொண்ணு எழுப்பி அழுறா. தூக்கத்தில் பயங்கரமான அழுக. அவளுக்கு என்னெல்லாம் அவளை அமர்த்தி பார்த்தாச்சு இல்லை, அவளை தூக்கிட்டு நடந்து பார்த்தாச்சு இல்லை, அழுக. இப்போ நான் அவளை தூக்கிட்டு அப்படி ரூமை விட்டு வெளியெல்லாம் வந்து ப்ரைஸ் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஒய்ஃப் கையில் கொடுத்துட்டு திருப்பி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் மெதுவாக ஞாபகப்படுத்தினார், எந்த பிள்ளைக்கு வேண்டி ஜெபம் பண்ணுற? எனக்கு உடனே எந்த பிள்ளை ஞாபகத்து தெரியுமா? அந்த பிள்ளை. உடனே என் பிள்ளைக்கு வேண்டி ஜெபம் பண்ணுறதை நிறுத்திட்டு அந்த பிள்ளைக்காக உருகி, ஆண்டவரே அந்த பிள்ளை இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்க வைங்கப்பா, இனிமேல் இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கவே கூடாது ஆண்டவரே அப்படி சொல்லி ஒரு 5 நிமிஷம் ஆகல என் பிள்ளை தூங்கிட்டான். ஆமே. அடுத்த நாள் அந்த பிள்ளையை குறித்து சாட்சி வருது. பிள்ளை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டு தான் பாஸ்டர் நீங்க ஊக்கமா, எங்க ஊக்கமா, அவர் குத்தி ஜெபம் பண்ண வச்சார். ஹல்லேலூயா. ஆமே. நம்ம கையை கீழே போடலான்னு தான் பார்க்குறோம். மலையிலிருந்து மோசே இப்படி கையை கீழே போட்டு பார்த்தா அமலேக்கு கை தெரியுது. எங்க ஆண்டவரை கீழே போட விடுறீங்க? கையை தூக்கியாச்சு. சில நேரத்தில் எப்படி போராட வைக்கிறாருன்னா எதை பார்த்து ஆறுதல் அடையுதுன்னு தெரியுமா? தலைமுறை வாழும். ஆமே. ஹல்லேலூயா. அமலேக்கோடு கர்த்தர் உங்களை யுத்தம் பண்ண, ஜெபத்தில் யுத்தம் பண்ண வைக்கிறார் என்றால் உங்களுக்காக மட்டுமில்ல, உங்கள் தலைமுறைகளுக்காக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்தில் 4வது காரியம், ஆமே, தொந்தரவு. அடுத்த பெரிய சவால் என்ன தெரியுமா? தொந்தரவு. இதுதான் ஆவிக்குரிய போராட்டம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் 16:16. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். எப்போ எதிர்பட்டாளாம்? ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில். அதான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லுகிறேன், நம்ம ஜெபிக்கிறது சாத்தான ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஜெபிக்காதவன் சத்துருவுக்கு சவாலானவன் கிடையாது. ஜெபிக்கிறவன் சாத்தானுக்கு சவாலா இருக்கிறான். நம்ம கொஞ்சம் முன்னாடி பாஸ்டர் நிக்சன் அவங்க சொன்னாங்க, பரலோகம் யாருடைய கூட்டத்தால நிரம்பி இருக்கும் தெரியுமா? ஜெயிக்கிறவங்களால. ஜெயிக்கணும்னாலே ஜெபிக்கணும். ஆமே. ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகும்போது குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து ஒரு பெண் எதிர்பட்டு என்ன செய்யறான்னா, பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, யாரை ஃபாலோ பண்றது அந்த ஆவி? ஜெபம் பண்ண போகிறவங்களை. அது பவுலானாலும் ஃபாலோ பண்ணுது. இதை விரட்டுற வல்லமை பவுலுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுது பாருங்க. அதுக்கு விசுவாசத்தை பாருங்க, அதுக்கு தைரியத்தை பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பவுல் நம்மளை என்ன செய்ய போறாரு? ஆனாலும் அது பின் தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய, அது எப்படி டிஸ்டர்ப் பண்ணனே தெரியாது. ஆமென். ரட்சிப்பின் வழியை நமக்கு உண்மையிலே மானசீகமா இதை பார்த்தா அவங்க சொல்றது ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல. இன்னும் சொல்லணும்னா மற்றவங்களை விட இதுதான் கொஞ்சம் கரெக்டா சொல்லுது. இயேசுவை பரிசுத்தர்னு இந்த பூமியில இயேசு வந்தபோது
இயேசுவ பரிசுத்தர்னு சத்தம் போட்டது எது தெரியுமா? பிசாசு. ஆண்டவர் அதட்டினார். இவர் கிறிஸ்துவன்னு சத்தம் போட்டது எது தெரியுமா? பிசாசு. ஆண்டவர் அதட்டினார். ஆமென். 18வது வசனம், இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். அடுத்த வார்த்தை, பவுல் சினம் கொண்டு. என் பிரேயருக்கு சத்துரு தொந்தரவு பண்றான்னா எனக்கு கோபம் வரணும். பவுல் சினம் கொண்டு, இனி நான் ஜெபம் பண்ணாதானே எனக்கு பிரச்சனை, நான் ஜெபம் பண்றேன் இல்லையா பாரு சொல்லி ஜெபத்துல கை வைக்கல. என் பிரேயருக்கு ஒன்று டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா எனக்கு என்ன வரணும்? அது எப்படிப்பட்ட கோபம் தெரியுமா? ஆவியில சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு, அவளை கண்டிக்கல, அவளுக்குள் இருக்கிற. நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு கிடையாது. சிலருக்கு பிரேயருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா மனைவியை போட்டு திட்டுன்னு திட்டுவாங்க. பேய் போகாது. மனைவி பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. உன்னால எனக்கு பிரேயர் லைஃப் போச்சு. இது ஆவிக்குரிய யுத்தம். ஆவிக்குரிய யுத்தத்தை மாம்ச பலத்தில் மேற்கொள்ள முயற்சிக்க கூடாது. பவுல பாத்தீங்களா, முதல் நாளே சத்தம் போடல. அவர் ஆவியில பலன் கொள்ளுகிறார். அநேக நாள் ஜெபத்தில் தரித்திருந்து ஜெபத்தில் பலன் கொண்டு ஒரு நாள் சினம் கொள்ளுகிறான். ஜெபத்தில் நீ பலன் கொள்ள, ஒரு நாள் உன்னை சினம் கொள்ள வைப்பார். ஹல்லேலூயா. உனக்குள்ள அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் வெளிப்படும், ஆவிக்குரிய கோபம் வெளிப்படும். அன்று உனக்கு முன்பா எந்த சத்துருவுக்கு நிற்க கூடாத ஒரு பலனும் ஒரு வல்லமையும் உன்னிடத்திலிருந்து வெளிப்படும். ஆமென். மாம்சத்தோடு இரத்தத்தோடு கிடையாது நமக்கு யுத்தம். அவன் பலன் கொள்ளுகிறான். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளும் வரை அவன் காத்திருக்கிறான். சகிக்கிறான். முதல்ல இது போராடுது. அவன் சினம் கொண்டு. உண்மையிலே அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பில் அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? பவுல் திரும்பி பார்த்து அவ மேல பரிதாபப்பட்டு அந்த ஆவி மேல கோபப்படுறான். இதுதான் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு. அவளுக்கு மேல அவனுக்கு என்ன வருது தெரியுமா? ஒரு பரிதாபம், ஒரு மன உருக்கம். இவளை இந்த பேய் இப்படி பிடிச்சிருக்குதே. அவன் மேல கோபப்படல. ஆவிக்குரிய யுத்தத்தில் நிறைய பேர் தோற்று போகிறது கோபப்பட வேண்டியவைகள் மேல கோபப்படாம, கோபப்படக்கூடாதவர்கள் மேல கோபப்படுறதுனால. அவன் மேல அவனுக்கு ஒரு மன உருக்கம். அவளை இவ்வளவு பாடாப்படுத்துற, அவளை இவ்வளவு எதிராய் செயல்பட வைக்கிற அந்த ஆவி மேல அவ்வளவு கோபம். நம்ம கூட இருக்கிறவங்களை பிசாசு கையில எடுப்பான். யாரை பிடிப்பானே தெரியாது. சாத்தான் என்ன சொல்றான்? ஆண்டவர்கிட்ட போய், நீர் அவனை தொடுவீரானால் உம்மை தூஷிக்கானோ இல்லையோ என்று பாரும் அப்படிங்கிறான். அவன் பிசாசனுடைய சோதனை நோக்கம் என்ன? தேவனை என்ன செய்யணும்? தூஷிக்கணும். 2 வாட்டி சாத்தான் இந்த வார்த்தையை தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான். 3வது வாட்டி தேவனை தூஷியும்னு சொன்னது யார் தெரியுமா? யோபுவின். ஏன் வேற வார்த்தையே கிடைக்காத? கரெக்டா இந்த வார்த்தையை தான் சொல்லணுமா? பைபிள் நமக்கு எழுதி கொடுத்ததுனால தெரியுது இது யாருக்கு வேலை? சாத்தானுக்கு வேலை. நம்ம கொஞ்சம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தா அவன் நம்மளை கையில் எடுக்க பார்ப்பான். பேதுரு மாம்சத்துக்கு இடம் கொடுத்ததும் பேதுரு கையில் எடுத்துட்டான். பார்த்தீங்களா? உடனே இயேசு என்ன சொன்னார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். கொஞ்சம் இடம் கொடுத்தான். நமக்கு அந்த நபர் மேல, இயேசுவுக்கு பேதுரு மேல பாசம் இருந்ததுனால பேதுருவை போன்னு சொல்லல, சாத்தான விரட்டுறார். பிசாசு யார கையில் எடுப்பான்னு தெரியாது. ஜெபிக்கிறவனுக்கு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. ஆனா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதன் அடிப்படையில் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எப்படி ஹேண்டில் பண்றோம்? அந்த நபர் மேல நமக்கு ஒரு பரிதாபம் வருதா?
பிசாசு கையில் எடுத்து நமக்கு எதிராய் செயல்பட வைக்கும் போது அந்த நபர்கள் மேல நமக்கு ஒரு பாசம் வருதா? அவங்கள நமக்கு எதிராய் செயல்பட வைக்கிறாங்களே, அவங்க மேல, அந்த ஆவி மேல நமக்கு ஒரு கோபம் வருதா? ஆண்டவர்கிட்ட அதுக்கான ஞானத்தையும் அதற்கான கிருபையும் கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. தொந்தரவு உண்டு, ஜெபிக்கிறவனுக்கு தொந்தரவு உண்டு, பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா அவன் ஜெபம் பாதாளத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு சகோதரன் இப்படிதான், ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவரை நான் அப்புறம் பார்த்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவர் சொன்னார், என்ன பிரதர் ஆக்சிடென்ட் ஆச்சுலாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா. அவர் சொல்றார், நான் என்னைக்கும் இல்லாமல் அன்னைக்கு காலையில் தான் ஒரு 1 hour ஜெபம் பண்ணிட்டு போனேன். போய் வண்டி எடுத்து திருப்புறதுக்குள்ள வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். அதனால ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு எடுத்தீங்க? இனி ஜெபிக்கவே. ஆல் நைட் பிரேயருக்கு வந்துட்டு போற அன்னைக்கெல்லாம் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அதனால நாங்க டிசைட் பண்ணிட்டோம், இனி நாங்க ஆல் நைட் பிரேயருக்கு. ஹல்லேலூயா. ஒரு யுத்தம் வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, அடுத்து ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதற்கு பிறகு அங்க நடந்தது என்ன தெரியுமா? அவர்களை சிறைக்கு கொண்டு போறாங்க. அங்க ஒரு குடும்பம் முழுவதுமே ரட்சிப்புக்குள் வருகிறார்கள். நீங்க ஜெபிக்க போகும்போது தான் உங்களுக்கு தொந்தரவு வரும். நீங்க ஜெபிக்க போகும்போது தொந்தரவு வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, என் ஜெபம் ரொம்ப விலையேற பெற்றதா இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு பாயிண்டை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறவன் சந்திக்கிற அடுத்த சவால் என்ன தெரியுமா? மத்தேயு 15வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அடுத்த வார்த்தை, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அடுத்த ஒரு பெரிய சவால் என்ன தெரியுமா? நம்ம சத்தம் போட்டு கூப்பிடும் போதும் அங்கிருந்து ஒரு பதிலும் வராது. சில நேரத்துல எல்லாம் கூப்பிட்டு பேசுவார். ஆனா சில நேரத்தில் நம்ம எவ்வளவு கூப்பிட்டாலும் நமக்கு என்ன வராது தெரியுமா? பதில் வராது. இந்த பதில் வராத போது நம்ம என்ன செய்யறோம்? இவள் என்ன செய்தா தெரியுமா? சீஷர்கள் வந்து சொல்றாங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும். அர்த்தம் என்ன? ஏதாவது ஒன்று சொல்லுங்க, இல்லைன்னா செய்யுங்க. நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சிட்டீங்கன்னா இவ போயிடுவா. நீங்க செய்யாததுனால அவ பின்னாடியே வந்துட்டு இருக்கிறா. இயேசுவுக்கு எது தெரியுமா தேவை? நம்ம அவரை விட்டு போறதில்லை, அவரை பின்பற்றி வர்றது. என் வாழ்க்கையில் ஆண்டவர் பதில் தருவதும் என் ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில் ஆண்டவர் அமைதியா இருப்பதும் எனக்கு ஆசீர்வாதம். நம்ம அநேகர் பதில் இல்லாததும் ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுறோம். இவள் பதில் இல்லாததும் ஸ்டாப் பண்ணிட்டு போயிருந்திருப்பானா, அவ கடைசி வர புறஜாதியான ஸ்திரீயாவே இருந்திருப்பா. அவளை ஃபாலோ பண்ண வைக்கிறா. நீ இவ்வளவு கத்துறது ஒரு காரியத்துக்காக மட்டுமா? நீ இவ்வளவு நோக்கி கூப்பிடுறது ஒரே ஒரு சுகத்துக்காக மட்டுமா? இல்ல, கொண்டு வரார். அவ பணிகிறா. அவளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க கூடாது, அது போடுறது நல்லதல்ல. உடனே அவ சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும். எனக்கு நீங்க அப்பம் தரணும்னு கூட நான் எதிர்பார்க்கல, அதுல ஒரு சின்ன துண்டை பிச்சு கொடுத்துருங்க. ஆமா, என்ன ஃபெய்த்துங்க இது! எனக்கு பெரிய வசனம்லாம் வேண்டாம், ஒரு வார்த்தையை மட்டும் போட்டுருங்க.
ஆண்டவர் பார்க்கிற உன் விசுவாசம் ரொம்ப பெருசு. ஆண்டவரே, என் மகளுக்கு வேண்டிய சுகம் உம்முடைய ஒரு பெரிய வசனத்தில் இல்லப்பா, அதுல இருந்து ஒரே ஒரு வார்த்தையின் உறுப்பை நீங்க எனக்கு கொடுத்தா கூட என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும். ஆண்டவரே, தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் நம்மில் வெளிப்படும் போது நாம் எதிர்பாராத கிரியை தேவனிடத்திலிருந்து வெளிப்படும். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. ஆமென். விசுவாசம் பெருசு. பதில் இல்லாத போது கர்த்தர் என்கிட்ட என்ன பார்க்க விரும்புறார் தெரியுமா? என் விசுவாச வளர்ச்சியை பார்க்க விரும்புறார். ஆரம்பத்துல எல்லாம் பதில் கொடுத்துட்டே இருந்தார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அவனுக்கு சரீரத்தில் பலன் இருக்கும் போது விசுவாசம் உள்ளவன் என்று எழுதப்பட்டது. அவன் சரீரத்தில் பலன் இல்லாத போது விசுவாசத்தில் வல்லவன் என்று எழுதப்பட்டது. ஜெபிக்கும் போது எனக்கு பதில் இல்லை, எனக்கு பதில் இல்லாத போது நான் கர்த்தரை நம்புறேன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. என்ன வார்த்தை! நீ விரும்புற தெரியுமா, அப்படிதான் உனக்கு நடக்கும். ஏன்னா உன் விசுவாசம் பெரிது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் விசுவாசம் பெரியதாக நான் என்ன செய்யணும்? பதில் இல்லைன்னாலும் நான் பின்தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் தந்தா இன்னைக்கு நான் இங்கே நிற்க மாட்டேன். நீங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் தந்தா இன்னைக்கு நீங்க வந்திருப்பீங்க. எங்க இருப்போனே? நம்முடைய வாழ்க்கையில கேட்கப்படாத ஜெபங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லி பழகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கப்பட்ட ஜெபங்களுக்காகவும் ஸ்தோத்திரம், கேட்கப்படாத ஜெபங்களுக்காகவும் ஸ்தோத்திரம். கர்த்தர் என் வாழ்க்கையில பதில் சொல்லாமல் முன்னாக போகிறார் என்றால் என் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு கிரியை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர், நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அவ போயிருப்பாளே, அவள் அப்படி விடக்கூடாதுப்பா. அவ கானானிய ஸ்திரீயா அவளுடைய அறிமுகம் இருக்குமானால் அவள் இனி அறியப்படுவது, ஆமென், விசுவாசம் உள்ள ஸ்திரீயா அறியப்படணும், விசுவாசம் உள்ளவளாய் அறியப்படணும். விசுவாசிகள் யாவரும் ஆபிரகாமின் சந்ததிகள் அல்லவா? அவர் அப்படி கொண்டு வரார் அவளை உள்ள. இங்க பாருமா, பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. சிம்பிளா சொல்றாரு, நீ இப்படி என்ன ஃபாலோ பண்ற, என் பாதத்தில் விழுந்து பணிற, நீ என் பிள்ளையா இருங்கிறாரு. நீ என் பிள்ளையா இரு. ஆமென். எப்படி நம்ம பிள்ளையாவும்? அவர் மேல இருக்கிற விசுவாசத்தினால. விசுவாசத்தினால அவ ஃபெய்த்தை வெளிப்படுத்துறா, விசுவாசத்தை வெளிப்படுத்துறா, பிள்ளையாயிட்டா. உன் விசுவாசம் பெருசு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. பதில் இல்ல, ஜெபத்தை விடுறோமா? தடை வருது, ஜெபத்தை விடுறோமா? சந்தேகமா இருக்கு, ஜெபத்தை விடுறோமா? ரொம்ப நேரம் ஜெபிக்க வேண்டி இருக்கு, ஜெபத்தை விடுறோமா? தொந்தரவா இருக்கு, ஜெபத்தை விடுறோமா? இவைகள் எல்லாம் உங்க ஜெபம் விலையேறப்பட்டது என்பதற்கான அடையாளம். உங்க ஜெபத்தினால அற்புதமானவைகள் நடக்க போகிறது என்பதற்கான அடையாளம். ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க ஜெபத்துல உறுதியா இருந்தா உங்களை குறித்து பரலோகத்தில் இருக்கிறவர் சாட்சி கொடுப்பார். அவன் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? என் மேல அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. என் ஜெப ஜீவியம் முடங்காதபடிக்கு, என் ஜெப ஜீவியம் தொய்ந்து போகாதபடிக்கு கர்த்தாவே எனக்கு ஒரு ஜெப அபிஷேகத்தை தாங்க என்று ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் நாம இப்போ இதற்காக ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில ஆமென் தொய்ந்து போகாத ஒரு ஜெப ஜீவியம் எனக்கு வேணும்னு கேட்குறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. முடிந்த 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி என் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக, என் ஜெப வாழ்க்கையை தட்டி எழுப்புவீராக. எதுவும் என்னை தடைபடாதபடிக்கு, எதுவும் என்னை முடக்காதபடி என் வாழ்க்கையில ஜெபம் என்கிற நிலை அற்று போகாது.
அற்று போகாதபடிக்கு கர்த்தர் என்னை கட்டி எழுப்புவீராக. என் மேல ஒரு ஜெப அபிஷேகத்தை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா, ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா. சில தடைகள் நிமித்தம் நான் ஜெபத்தை விட்டு விட்டேனே, சில தொந்தரவு நிமித்தம் நான் ஜெபத்தை விட்டு விட்டேனே, சில தளர்வுகள் நிமித்தம் நான் ஜெபத்தை விட்டு விட்டேனே. என்னை மன்னிப்பீராக, என் ஜெப ஜீவியத்தை தட்டி எழுப்புவீராக. சூறை செடிக்கு கீழே எலியா படுத்தது போல படுத்திருக்கிற அனுபவம் போதும் ஆண்டவரே. தூதனை அனுப்பி தட்டி எழுப்பினது போல என்னை தட்டி எழுப்புவீராக. என் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. பல மணி நேரம் ஜெபிக்க வேண்டிய காரியத்துக்கு பல மணி நேரம் இருந்து ஜெபிக்க கிருபை தாரும். இரவில் எழுந்து ஜெபிக்க வேண்டிய காரியத்துக்கு இரவில் எழுந்து ஜெபிக்க கிருபை தாரும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டிய காரியத்துக்கு அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க கிருபை தாரும். ஜெப அபிஷேகத்தை தாரும், ஜெப ஆவியை ஊற்றும், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும், கண்ணீரின் ஆவியை ஊற்றும். என் ஜெப ஜீவியம் முடங்கிடக் கூடாது ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க சகோதரி, ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க சகோதரா. ஆண்டவரே, ஜெபிக்க நிக்க முடியாத சூழ்நிலையில பேதுரு மாதிரி கொஞ்ச தூரம் நடக்கிறேன். ஆனா சில சூழ்நிலைகளை பார்த்து அப்படி பொஸ்ன்னு உள்ள போயிருது. சில நேரத்தில் ரொம்ப ஜெபம் பண்றேன், சில நேரத்தில் அப்படியே உள்ள போயிருதுப்பா. ரெண்டு கைகள் அப்படி உயர்த்தி எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என் ஜெப உங்க ஆதியில இருந்து அந்த ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அதுல தொய்வு வந்து இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் மீண்டும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். சங்கீதக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவே. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, எனக்கு கிருபை தாங்க. என் சுய பலத்தால முடியலப்பா, உங்க பலத்தால நிக்க கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நல்ல வாயை திறந்து கேளுங்க, எனக்கு கிருபை தாங்கப்பா, என்னை ஜெபிக்க வைங்கப்பா. சத்துரு எவ்விதத்தில் முடக்காதபடிக்கு. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவரே, எங்களுக்குள்ள அந்த ஜெப அபிஷேகம் தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. கேட்போமா? ஜெப ஆவி என்னில் ஊற்றும், ஜெப சிந்தை என்னில் தாரும், ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே நீரே. உறங்காத ஒரு ஜெப அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, கிருபை பெருகும்படி செய்யுங்க ஆண்டவரே.
தொய்ந்து போன ஜெப ஜீவியம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவதாக. முடக்கப்பட்ட ஜெப வாழ்க்கை மீண்டும் துவக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஜெப வீரராக, ஜெப வீராங்கனையாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் ஜெப சத்தம் கேட்கட்டும், ஜெப சத்தம் முழங்கட்டும். ஷலபா கரபா தரபா ரிபா லபா கரபா. அந்த விண்ணப்பத்தின் ஆவி, அந்த கண்ணீரின் ஆவி, அந்த மண்டாட்டின் ஆவி, அந்த ஜெப ஆவி இந்த பிள்ளைங்க மேல ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. ஷேரே மாமா கரா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அனல் உண்டாகட்டும், அனல் உண்டாகட்டும், அனல் உண்டாகட்டும். ஓ ஜீசஸ், ஜெப ஜீவியம் அனல் கொண்டு பற்றி எறியட்டும். கேளுங்க, கேளுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஜெப ஜீவி உயிர்ப்பிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஷலமா கரபா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். மோசே, உன் கையை நீ கீழே போட்டா உன் தலைமுறை மேல அமலேக்கின் கை உயருது. யோசுவா மேல அமலேக்கின் கை உயருது. உன் ஜெபம் எவ்வளவு முக்கியம் சகோதரி, உன் ஜெபம் எவ்வளவு முக்கியம். இந்த தேசத்துக்கு உன் ஜெபம் எவ்வளவு தேவை, இந்த மாவட்டத்துக்கு உன் ஜெபம் எவ்வளவு தேவை. ஷலமா கரபா பாபா ஓரபா லபா தரபா கரபா ஷேரே மாமா லரோ ஹந்தரே ஹலே ரபா ஷேரமா. ஆமென், ஆமென். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். உயிர்ப்பிக்கிறார் ஆவியானவர், உயிர்ப்பிக்கிறார். அநேக ஜெப வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்கிறார். யூடா தாரா தாரா ராதா ஷேரமா ரிமா மகலா மாமா ஷரபா ஷேரே மமோலரோ தரே. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah, hallelujah. என் ஜெபம் இந்த குடும்பத்துக்கு முக்கியம், என் ஜெபம் சபைக்கு முக்கியம், என் ஜெபம் தேசத்துக்கு முக்கியம். அப்படி நம்புறவங்க மட்டும் உங்க வலது கையை உயர்த்துங்க, உங்க இடது கருத்தை இருதயத்தில் வைங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் வாழ்க்கையில ஜெபம் தொய்ந்திரவே கூடாது. ஒரு சூறைச் செடியின் அனுபவம் எனக்கு வேண்டாம்பா. இந்த கர்த்தருடைய பர்வதத்தில் நிக்கிற அனுபவம் என் வாழ்க்கையில அனுதினமாகட்டும். ஆமென். ஜெபாவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை. ஆமென். ஜெபிக்கணும், ஜெபிக்க வைங்க. ஒவ்வொருவருடைய ஜெப ஜீவியத்தை உயிர்ப்பிக்கும். உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பெரியது. எங்களை முடக்க நினைக்கிற சத்துருவின் வல்லமையை காட்டிலும் எங்களை உயிர்ப்பிக்கிற உம்முடைய வல்லமை பெரியது, பெரியது, பெரியது. எஸ், இன்று முதல் உங்க ஜெப வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தையும், ஒரு மாறுதலை, ஒரு மாற்றத்தையும் கர்த்தர் காண செய்வார், கர்த்தர் காண செய்வார். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.